ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி 853வது நிகழ்ச்சி. இந்த வருடம் தொடங்கி இரண்டாவது நிகழ்ச்சி. அதனால 2023ல நாம என்னெல்லாம் புத்தகம் படிச்சோன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நம்மளே பேசினா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நம்ம குழுவுல புதுசா ஒரு 4 பேரை கூப்பிடுவோம். அவங்க புத்தகத்தை அவங்க படிச்ச புத்தகங்களை சொன்னாங்கன்னா ஒரு மாறுபட்ட கோணங்கள்ல இருந்து நம்ம அவங்களோட பார்வைகளை பார்த்தோம்னா நமக்கு வேற மாதிரியான ஒரு சிந்தனைகள் கிடைக்கும்ன்றதுக்காக தான் ஒரு 4 பேரை கூப்பிட்டோம். அதுல இருவர் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை, தொண்டை சரியில்லை. காலையிலே பேசும்போதே ரொம்ப இருமிட்டு இருந்தாரு. பேச முடியுமான்னு கேட்டேன், பேசிடுவேன் அப்படின்னாரு. இன்று மாலை தான் தகவல் அனுப்பினாரு. எனக்கு டாக்டர்கிட்ட போறேன், ரொம்ப சிவியரா இருக்கு, பேச முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வரல. பிரேம்குமார் அடுத்தது மிஸ்டர் பிரேம்குமார் வந்துன்னு இருக்காங்க. இப்ப நம்மிடையே இருப்பவர்கள் இருவர், மிஸ்டர் அஷ்ரப் அலி அண்ட் மிஸ்ஸஸ் அமுதா பொற்கடி, 2 பேர் தான் இருக்காங்க. அவர்கள் தான் பேச போறாங்க இன்னைக்கு. அவர்களை பற்றி நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கு 853 ஆக்சுவலா இந்த வருடம் தொடங்கி இரண்டாவது நிகழ்ச்சின்றதுனால நம்ம புத்தகங்கள் பத்தி படிக்கிறத கொஞ்சம் ஊக்கம் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சேன். நம்ம தளத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க புத்தகங்கள் படிக்கிறதுல. நிறைய புத்தகங்கள் படிக்க. இப்ப ராம சார் வந்தாருன்னா ஏற்பட்ட புத்தகங்கள் பத்தி சொல்லுவாரு. அவரை கூட பேச வச்சா இன்னைக்கு பூரா பேசி முடிச்சிடுவாரு. அதனாலதான் அவரு பிறகு பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு, நமக்கு ஒரு புதிய முகங்கள் இருந்தா நல்லா இருக்கும், அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வேலம்மாள் மேடம் கிட்ட கேட்டேன். அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 2 பேர் இதுல இப்பொழுது இருக்கிறாங்க. சார் அஷ்ரப் அலி அப்படின்றவங்க இருக்காங்க, நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவர் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சார் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி டீட்டெயில் அவரே சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லித்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அமுதா பொற்கடி அவங்களும் கவிஞர். அவங்க என்னுடைய முகநூல் நண்பர். ரொம்ப நாளா நான் பெரும்பாலும் நாங்க 2 பேரும் அதிகமா பேசுறது கிடையாது. இன்றைக்கு பேசின அறிமுகம் கொடுத்தது வேலம்மாள். அதனால இருவரும் பேசிய பிறகு நம்ம நம்மிடையே இணைய இருக்கிறார் மிஸ்டர் பிரேம்குமார். அவர் யோகா ஹெல்த் அட்வைசர். அவரும் இணைஞ்சிட்டு அவர் பேசுவார். அதற்கு பிறகு நம்மளுடைய புத்தகங்கள் பத்தி, நாம படிச்ச புத்தகங்கள் பத்தியும் நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்படி தொடர்ந்து பகிர்ந்துக்கும் போது நிறைய புத்தகங்களோட பெயர்களும் அவர்களை பற்றி அதை பற்றி ஒரு சிறு குறிப்பும் வரும். இந்த காணொலியை பார்க்கிறவங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு படிப்பினையா இருக்கும்ன்றதுதான். இவ்வளவு புத்தகங்கள் இருக்கா, இந்த மாதிரி ஜோனல்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்களா அப்படின்ற செய்தி நம்ம அந்த ஆதங்கத்துலதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். வந்திருக்கும் விருந்தினருக்கு முதல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து அவர்களை வரவேற்போம். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக அவர்களை வரவேற்போம். எல்லாரும் கை தட்டலாம். மைண்ட் யுவர் மைண்ட் டீம் எல்லாருமே மைக் ஆன் பண்ணிட்டு ஒரு கை தட்டலாம். வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்கிறோம். மகிழ்ச்சி. உங்கள் வரவேற்பு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. முதல்ல நம்ம அஷ்ரப் அலி ஐயா அவரை பேச சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் போட்டோல பார்த்தவொடனே, சார் போன் பண்ணும்போது நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் பேங்க்லன்னாரு. போட்டோல பார்த்தவொடனே சார் நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களான்ற டவுட் இருக்கு, அந்த மாதிரி தெரியல அப்படின்னு. உண்மையாவே போட்டோ பார்த்த உடனே தெரியல. நான் யாரோ சரி ஓகே ஒரு 50 வயசு போல சாருக்கு அப்படின்னு நினைச்சேன். ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு ஆச்சரியமா இருந்தது, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அந்த தெம்போட பேசினார். அவர் பேசும்போது அந்த எனர்ஜி இருந்தது. அந்த எனர்ஜி இருந்து அது நமக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் தோணுச்சு. பார்ப்போம். இந்த நேரம் திரு அஷ்ரப் அலி அவர்களுக்காக இப்பொழுது. சார் உங்களை பத்தி ஒரு ரெண்டு வரி சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிச்சு. மைக்கு பேசு. கேட்கல இல்ல, உங்களோட வாய்ஸ் வரல. ஆன்ல தான் இருக்கு. அஷ்ரப் அலி ஐயா, உங்க குரல் கேட்கவில்லை.
இல்ல கேட்கல, பேசுங்க. முதல்ல இவ்வளவு நேரம் கேட்டது நல்லா தானே கேட்டது. ஐயா கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. நல்லா கேக்குதா? இப்ப நல்லாவே கேக்குது. ஓகே, நன்றி ஐயா, நன்றி. நன்றி. மிக்க நன்றி. மைக்கு பயந்துச்சோ? இல்லைங்க, இது இதுல போயிட்டு இருந்தேன், இயர்போன் போட்டிருந்தேன், கேட்கல, அதனால ஓ, எடுத்துட்டேன். அதுதான் ரைட். ஓகே, மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த அருமையான மாலை பொழுதிலே மைண்ட் யுவர் மைண்ட் என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பானது ஒரு நிறுவனத்தால் நடத்தக்கூடிய இந்த நேரலை கருத்தரங்கில் பங்கு கொள்வதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். அதற்காக என்னை அழைத்த அருமை சகோதரி வேளம்மாள் அவர்களையும், இதன் நிறுவனராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஸ்டீபன் ஐயா அவர்களையும் மனமோடு வணங்கி எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். மூன்றாவதாக அழைப்பில் இருந்த போதிலும் கூட முதலாவது ஸ்தானத்தை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அருமையான நன்றிகள். ஐயா, என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால், எனது பெயர் முகமது அஷ்ரப் அலி. முழு பெயர். சொந்த ஊர் மாட்டுக்கும் முறுக்கிற்கும் பெயர் பெற்ற மணப்பாறை. நான் அடிப்படையில் ஒரு வங்கியாளன். 38 ஆண்டுகள் வங்கி பணியாற்றி முடித்தவன். முதன்மை மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றேன் பல வங்கிகள். அதோடு அல்லாமல் இயல்பில் இருந்தே, சிறு வயதிலிருந்தே எனக்கு இலக்கியத்தின் மீது ஆர்வம் உண்டு. அதன் காரணமாக சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் என்று பலவற்றை எழுதி அதில் அங்கீகாரமும் பரிசுகளும் பெற்றுள்ளேன். சிறுகதைகள், கவிதைகள் எல்லாம் நிஷாந்தன் என்கிற புனைப்பெயரிலும், கார்ட்டூனை பாபுஜி என்கிற புனைப்பெயரிலும் எழுதி வருகின்றேன், வரைந்து வருகின்றேன். மணவை இலக்கிய வட்டம் என்ற ஓர் அமைப்பை எனது ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரான மணப்பாறைக்கு வந்த பிறகு தொடங்கி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னை பற்றிய குறிப்பு. இங்கு என்னை சார்ந்த நண்பர்கள் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக சகோதரி அழைத்து நீங்கள் வாசித்த புத்தகங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது குறைந்தது ஒரு மணி நேரமாக இருக்கும் என்று நம்பினேன். பிறகு சகோதரி சொன்னார்கள் 15 நிமிடங்கள் என்று. ஏனென்றால் வாசித்தல் என்பது ஒவ்வொரு இலக்கியவாதிக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு அல்ல, பிடித்தமான ஒரு கலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த புத்தாண்டையும் எங்கள் மணவை இலக்கிய வட்டத்தின் சார்பாக புத்தகங்களுடன் புத்தாண்டு என்கிற ஒரு கருத்தாக்கத்திலே நாங்கள் கொண்டாடினோம். இரவு 10 மணிக்கு கூடி 12:30 வரை புத்தாண்டை புத்தகங்களுடன் வரவேற்றோம். நான் இப்போது சொல்ல போவது யாரையும் காயப்படுத்த அல்ல, ஒரு வேடிக்கைக்காக சொன்னோம். நாங்கள் எப்படி என்றால், இந்த இரவிலே பல நண்பர்கள் புட்டிகளுடன் புத்தாண்டை வரவேற்கும் போது நாம் புத்தகங்களுடன் வரவேற்கிறோம் என்று சொன்னோம். மிக சிறப்பாக அமைந்திருந்தது அது. ஆகவே நான் கடந்த ஆண்டு வாசித்த ஒரு 3 புத்தகங்களை பற்றி உங்களிடம் பேசலாம் என்று இருக்கிறது. முதலாவதாக ஒரு கவிதை புத்தகம், ஒரு சிறுகதை புத்தகம், ஒரு புதினம், 3ஐயும் நான் பேசலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக கவிதை புத்தகம். கவிஞர் என்றாலே அது என்னவோ என்னை மிகவும் கவர்ந்தவர் அந்த அருமையான திருநெல்வேலி மண்ணுக்கு சொந்தமான வனதாசன் எனப்படுகின்ற கல்யாண்ஜி அவர்கள். எந்த ஒரு கணத்தையும் நாமெல்லாம் சாதாரணமாக கடந்து போகும்போது அவர் கவிதையாலே கடப்பார் என்பது உலக அறிந்த ஒரு செய்தியாகும். ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகடித்தலையும், ஒரு மலரின் மென்மையான இதழ்கள் விரிவதையும் கவிதையாலேயே அவர் கடந்து செல்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். ஆகவே அவருடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டால் பொதிகை தென்றலின் குழுமையும், குற்றால அருவியின் அழகும், தாமிரபரணி அன்னை ஆற்றினுடைய சுவையும் ஒருங்கே கொண்டவை அவருடைய கவிதைகள் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே ஒரு சில கவிதைகளை மட்டும் தொட்டி காட்ட விரும்புகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் கல்யாண்ஜி அவர்களுடைய பூனை எழுதிய அறை என்கிற இந்த நூல். மிகச்சிறிய ஒரு நூல்தான். ஒரு 60 கவிதைகள் எழுதியிருக்கிறார் இதில். ஆனால் ஒரு 3-4 வரிகளிலே இருக்கக்கூடிய அந்த கவிதைகளிலே அழகு அத்தனை சொட்டுகிறது. முதலாவதான கவிதை 2 சொற்களால் ஆன கவிதை.
2 வரி கவிதை என்றும் சொல்லலாம். தலைப்பு இதற்கு இல்லை. 2 சொற்கள் மட்டுமே நிரம்பிய இந்த கவிதை. தேக்கும் பூக்கும், இவ்வளவுதான் கவிதை. தேக்கும் பூக்கும். அதாவது ஒரு ராணுவ வீரனின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை வருவது எப்படி அரிதாக இருக்குமோ, ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி கலகலவென சிரிப்பது அரிதாக இருக்குமோ, அது மாதிரி ஒரு உறுதியான மரமாகிய அந்த தேக்கும் பூக்கத்தான் செய்கிறது என்கிற அந்த அருமையான செய்தியை 2 சொற்களில் சொல்லி இருக்கிறார். அடுத்தது, இதற்கும் தலைப்பு இல்லை. இந்த கவிதைகள் எதற்குமே அவர் தலைப்பு வைக்கவில்லை, நம்முடைய பார்வைக்கே விட்டுவிட்டார். என்ன ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அடுத்தபடியாக 2வது கவிதை, இது இந்த காலப்போக்கின் மாற்றங்களை ஒரு கரிசனத்தோடு அவர் எழுதியிருக்கிறார். இளைய சமுதாயத்தின் மாற்றத்தை ஒரு உள்ளார்ந்த அக்கறையோடு எழுதிய ஒரு கவிதை இது. இத்தனை வருடங்களாக சுட்டு விரல் என்று நான் சொல்லி வந்ததை துப்பாக்கி விரல் என்கிறது கண் சுருக்கி குறிபார்க்கும் இந்த சாய்கழுத்து குழந்தை. இந்த சாய்கழுத்து குழந்தை அந்த சுட்டு விரலை துப்பாக்கி விரல் என்று சொல்கிறது. பயமாக இருக்கிறது எனக்கு, காலத்தின் விசுவரூபம் கண்டு என்று முடிக்கிறார் இந்த கவிதை. அடுத்து, பொதுவாக கடலோர கிராமங்களில் புதன்கிழமை என்று கவிச்சி என்று சொல்லக்கூடிய மீன் புழங்குவது வாடிக்கை. நான் காயல்பட்டணத்தில் வேலை செய்திருக்கிறேன், பணியாற்றி இருக்கிறேன். அங்கெல்லாம் புதன்கிழமை என்றால் மீன் கண்டிப்பாக உண்டு. அதை கருத்தில் கொண்டு என்னவோ இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். அந்த பக்கத்துக்காரர் தானே. புதன்கிழமையை பூனைகள் கொண்டாடுகின்றன, அவற்றின் நாட்காட்டியில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது மீன் கிழமை என. அவற்றின் நாட்காட்டியில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது மீன் கிழமை என என்று அழகாக சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு கவிதை. அதிகாலை தேநீர் கடையில் இடக்கை நீட்டி யாசித்து நிற்கிற தாடிக்காரர் சற்று மனநிலை பிறழ்ந்தவர் தெரியும். வழக்கை விரல்களில் அவர் ஏந்தி இருப்பது வக்கீல் ஐயா வீட்டு வளர்ப்பு புறா ஒன்று உதிர்த்த புத்தம் புது இறகு, அதுவும் தெரியும். தெரியாதது நீங்களோ நானோ குனிந்து பொறுக்காத ஒன்றை அவருக்கு எடுத்துக்கொள்ள தோன்றிய அற்புதம் குறித்து. அங்கு ஒரு வளர்ந்த புறாவினுடைய இறகு கிடைக்கிறது. அந்த இறகின் அற்புதத்தை அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் இந்த கவிதையில். அடுத்து, ஒரு பிரயாணம் பற்றிய கவிதை. கவிஞனுக்கு ரயில் என்பது தவிர்க்க முடியாதது. வியக்கத்தக்க அம்சங்களில் ஒன்று ரயில். அந்த ரயில் பிரயாணத்தை பற்றி அழகுபட சொல்லுகிறார். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பக்கத்து தண்டவாளத்தில் சென்று கொண்டிருக்கும் ரயில் நின்று கொண்டிருப்பதாக, நின்று கொண்டிருக்கிற ரயில் சென்று கொண்டிருப்பதாக இன்றும் தோன்றுகிற வரை உங்களுக்கு ஒரு ருசிகரமான பயணம் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது எல்லா தண்டவாளங்களிலும் என்று அந்த மாய தோற்றத்தை அழகுபட கவிதையாக்கி இருக்கிறார். இன்னொரு கவிதை. தரையில் விழுதுகள் தொடுவது போல அகால முதுமை அவருக்கு. எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இருக்கிறேன் என்று சொன்னார். போகிறேன் என்று சொல்லவில்லை. இருத்தல் குறித்து ஏதோ சற்று புரிந்தது போல இருந்தது எனக்கு. இருத்தல் குறித்து ஏதோ சற்று புரிந்தது போல இருந்தது எனக்கு என்று சொல்லி இருக்கிறார் இந்த கவிதையில். ஆக இந்த கவிதைகளை நான் குறிப்பிட்டு காட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது கவிதை குறித்த நூல். அடுத்து, ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன், ஒரு சிறுகதை. எனக்கு தமிழில் ஏராளமானோர் பிடித்திருந்தாலும் மலையாள எழுத்தாளர்களிலே மிகவும் பிடித்தவர் வைக்கம் முகமது பஷீர். அவர் வாழ்ந்திருந்த பேப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த கோழிக்கோட்டு நகரத்திலே நான் 3 ஆண்டுகள் வங்கியில் மேலாளராக பணிபுரித்தேன். அவருடைய குடும்பத்தாரும் எனக்கு பரிச்சயமானார்கள்.
அதற்கு முன்பிருந்தே அவருடைய சிறுகதைகள் என்றால் எனக்கு அத்தனை கொள்ளை பிரியம். அதிலும் அவருடைய கதைகளை குளச்சல் யூசுப் அவர்கள் மிக சிறப்பாக மொழிபெயர்த்திருப்பார். அந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் மொழிபெயர்ப்பு என்றே நம்புவதற்கு இடமில்லாதபடி அத்தனை அழகாக இருக்கும். வைக்கம் பஷீர் அவர்களுடைய உலக புகழ்பெற்ற மூக்கு என்ற கதை உலக புகழ்பெற்ற கதையும் கூட. தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையே இஸ்லாமிய துறவியாக, இந்து சமய துறவியாக, பத்திரிகையாளராக, துப்பாக்கி ஏந்திய சுதந்திர போராட்ட வீரராக, சாமியாராக, சமையல்காரராக, இப்படியெல்லாம் வாழ்ந்து தான் வாழ்ந்த அனுபவங்களை எழுதிய பஷீரின் கதைகள் அத்தனை உன்னதமானவை. நான் இப்போது சொல்ல போகிற கதை ஐசு குட்டி என்கிற ஒரு கதை. அங்கதமும் பொருள்நயமும் அழகுபட பயின்று வரக்கூடிய சிறுகதைகளுக்கு சொந்தக்காரர் வைக்கம் பஷீர் அவர்கள். இந்த கதையானது ஒரு மெல்லிய நகைச்சுவை கதை முழுக்க இழையோடுகிறது. முழுமையாக சிறுகதையை நான் சொல்ல போவதில்லை, அதற்கு காலமும் அனுமதிக்காது என்பது தெரியும். இந்த கதையிலே அந்த அங்கத சுவை எவ்வாறு அழகுபட வருகிறது என்பதை மட்டுமே நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். கதையினுடைய களம் என்னவென்றால், அது ஒரு சிறு கிராமம். கேரளத்தில் மலையாள தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம். அங்கு ஐசுக்குட்டி என்கிற ஒரு பெண்மணியானவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவளுக்கு பிரசவ நேரம் நெருங்குகிறது. அப்போது ஒரு சாதாரண தாதி தனக்கு பிரசவம் பார்க்க கூடாது, ஒரு டாக்டர் வந்துதான் பிரசவம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரே பிடிவாதமாக இருக்கிறாள் அந்த பெண்மணி. ஏனென்றால் அந்த கிராமங்களிலே எல்லோருக்கும் மருத்துவச்சி தான் பிரசவம் பார்க்கிறாள். ஆனால் ஒரு டாக்டரை அழைத்து கொண்டு வந்து அவர் தனக்கு பிரசவம் பார்த்தாதான் அதுக்கு தனக்கு கௌரவம், இந்த கிராமத்திலேயே டாக்டர் வந்து பிரசவம் பார்த்தவள் என்கிற பெயர் தனக்கு வர வேண்டும் என்கிற அந்த வீம்பின் காரணமாக அவள் செய்கின்ற பிடிவாதத்தை இங்கு அழகுபட சொல்லியிருக்கிறார். இந்த கதையின் தொடக்கத்தை இவ்வாறு தொடங்குகிறார். ஐசு குட்டிக்கு வலி ஆரம்பித்திருந்தது. டாக்டரை அழைத்து வராமல் பிரசவிக்க மாட்டேன் என்று அவள் அடம்பிடித்தாள். வலி உச்சத்தில் இருப்பது போல பாவனை செய்து கூப்பாடு போட தொடங்கினாள். யார் ரெசொலுல்லாவே தாக்குட்டரை விழிச்சிட்டு வாயோ, தாக்குட்டர் என்கிற மாதிரி பிரயோகம் சொல்கிறார் ஒரு கிராமத்து பெண்மணி என்பதால். விழிச்சிட்டு வாயோ என்று சொல்கிறார். மோளே வேறு பார்ப்பவள் ஐசு குட்டியின் வைக்கோல் கட்டு போல வீர்த்திருந்த வயிற்றை தடவி கொடுத்து ஆறுதல் படுத்தினாள். கொஞ்சம் திரும்பி கடந்து முக்கு மோளே இப்போ வந்துரும் என்றால் அந்த பேரு பார்ப்பவள். முக்க மாட்டேன், ஐசு குட்டி துருத்திய கண்களுடன் சிரமப்பட்டு அறிவித்தாள். அந்த அறிவித்தாள் என்கிற சொல்லாடலை பாருங்கள். அவள் முனகுகிறாள், அறிவித்தாள் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார் நூலாசிரியர். நான் மறிச்சிருந்தேன், அவள் முடிவாக சொல்லிவிட்டாள். செத்து போய் விடுகிறேன் என்று சொல்கிறாள். உரத்த குரலில் சொன்னாள். கிழக்குப்புற வராந்தாவில் கூடியிருந்த பெண்களுக்கும் மேற்கு புறம் முற்றத்திலும் அங்கும் இங்குமாகவும் கூடியிருந்த ஆண்களுக்கும் கேட்கும்படியாக, டாக்டரை அழைத்து கொண்டு வராமல் இருந்தால் நிச்சயமாக ஐசுக்குட்டி இறந்து விடுவாள் என்ற பயங்கரமான தகவலை அப்படியாக பொதுஜன கவனத்திற்கு கொண்டு வந்தாள் என்று மிக அழகாக சொல்லுகிறார். மாமியார்காரியும் அங்கு இருக்கிறார். மாமியார்காரி மிகவும் கவலைப்படுகிறாள். ஏனென்றால் டாக்டரை அழைத்து வந்தால் அவளுடைய கணக்குப்படி 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை செலவாகும். அந்த காலகட்டத்திலே டாக்டர் வராமல் இருந்தாலும் ஐசுக்குட்டி பிரசவிக்கத்தான் போகிறாள். ஆனால் டாக்டர் வருவது ஒரு அந்தஸ்தான பிரசவம் அல்லவா, ஆனால் பணம் செலவாகுமே என்பதற்காக மாமியார்காரி அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள். சொல்லுகிறாள், டாக்டரை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார்களே, ஐசுக்குட்டியின் கணவனிடம் பணம் இல்லை என்றால் என்ன செய்வது? 60ஓ 100ஓ எங்காவது வாங்கி ஏற்பாடு செய்யட்டுமே என்பது ஐசுக்குட்டியின் எண்ணம். யாரிடமாவது கடன் வாங்கட்டுமே, அல்லது எதையாவது விற்று 60 ரூபாய் உண்டாக்கட்டும். சமீபத்தில் ஐசுக்குட்டியின் கொழுந்தன் பெஞ்சாதி ஆசியாமா பிரசவிக்கும் போது டாக்டரை எப்படி கொண்டு வந்தார்கள்? எதையோ விற்றுத்தானே கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி எனக்கும் எதையாவது விற்று டாக்டரை கொண்டு வரக்கூடாதா என்பது ஐசுக்குட்டியின் பிடிவாதமாக இருந்தது. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் பதைபதைப்பில் இருக்கிறார்கள். பல்லை கடித்தபடி ஐசுக்குட்டி கத்துகிறாள்.
தாக்குற்றரை கூட்டிட்டு வாயோ என்று கத்துகிறாள். அந்த சத்தம் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கிறது. கொஞ்சம் படுத்து கிடந்து பெத்திரு மூளை எல்லோரும் கெஞ்சுகிறார்கள். ஆனால் இந்த மாமிக்கு இந்த வழியை பத்தி தெரியாது. ரப்பே, தாக்குற்றரை கூட்டிட்டு வாயோ என்று மறுபடியும் அவள் கத்துகிறாள். ஐசுக்குட்டி, நீ அதிகமா கடந்து ஒன்னும் துள்ளாண்டாம். இது சொல்வது கணவன் வந்து விட்டான். அவனுக்கெல்லவா தெரியும் இந்த காசினுடைய மகிமை. அவன் சொல்லிவிட்டான், ஐசுக்குட்டியே, நீ அதிகமா கடந்து ஒன்னும் துள்ளாண்டாம், கேட்டியா? இடிச்சு உன் எலும்ப உடைச்சு போடுவேன். நீ செத்தா எனக்கு ஒரு புல்லும் இல்லை. பெண்ணே, நான் வேற பொண்ணு கெட்டுவேன் என்று உடனடியாக அவன் அறிவித்தான். ஐசுக்குட்டி, என் தங்கமே, நமக்கு அடுத்த தவணை தாக்குற்றரை விழிச்சிட்டு வரலாமே என்கிறான். அடுத்த முறையா? ஐசுக்குட்டி கேட்பதாக இல்லை. மீண்டும் ஓலமிட தொடங்குகிறாள். உடனே, மோளே, கெட்டின தாலியை கழுத்தி வித்தாவது உம்மா உனக்கு தாக்குற்றரை கொண்டு வருவேன். அம்மாக்காரி வந்து விட்டாள். ஏனென்றால் மகள் படுகிற பாட்டை தாங்க மாட்டாமல் அம்மா வருகிறாள். கொண்டு வருவேன், எனக்கு புள்ளைய கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த அளவுக்கு ஒன்னும் பணமோ பத்ராசா இல்லவங்க ஒன்னும் இல்லாதவங்க இல்லை நாம என்று அவள் ஜவாப்தாரிக்கு வந்தாள். அந்த பிறகு அசன் குஞ்சி என்று சொல்லப்படுகிறவன் போகிறான். டாக்டரை அழைத்து வருகிறான். வந்த உடனேயே பிரசவம் நடந்து விடுகிறது. சிறப்பாக பிரசவத்தை முடிந்து விட்டு அவள் புன்னகைக்கிறாள். சாதிச்சிட்டியே என்று சுற்றிலும் எல்லோரும் கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவள் மெதுவாக சொல்லுகிறாள், ஓ, ஆனாலும் நான் பெறும்போது டாக்டரை விழிச்சிட்டு வந்தாங்களே என்று மிக பெருமையாக சொல்லுகிறாள் ஐசுக்குட்டி. இப்போதெல்லாம் அந்த கிராமத்தில் சிறுவர்கள் தெருவில் விளையாடும் போது டாக்டரை விழிச்சிட்டு வாயோ என்று கத்தி கூப்பாடு போட்டு கேலி செய்வது, தெருவில் ஓடுவது வழமையாகி விட்டது என்று முடிக்கிறார் ஆசிரியர். இந்த அழகான ஒரு சிறுகதை. அடுத்தபடியாக ஒரு புதினம். இந்த புதினத்தின் ஆசிரியரை உங்களில் அவர் அவ்வளவாக யாருக்கும் தெரிந்திருக்காது. ஏனென்றால் இவர் எங்கள் மணப்பாறை மண்ணை சார்ந்த ஜீவிதன் அவர்கள். அவருடைய பிடிமண் என்கிற இந்த புதினமானது சமீபத்தில் 0 டிகிரி இலக்கிய விருது பெற்றது. மிக அழகான சொல்லாடலிலே கிராமப்புற சொற்கள் எல்லாம் இந்த நடுக்காட்டிலே மத்திய பகுதியான திருச்சி மாவட்டத்திலே எவ்வாறு உபயோகிப்பார்களோ அதையெல்லாம் மிக சிறப்பாக உபயோகித்து ஒரு சினிமாவின் வேகத்தோடு செல்லக்கூடிய காட்சி அமைப்புகளோடு மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு புதினம் இது. அவர் எழுதிய இந்த புதினமானது 0 டிகிரி இலக்கிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனுடைய நூல் அறிமுகத்தை கூட்டத்தை எல்லா இலக்கியவாதிகளையும், ஏராளமான இலக்கியவாதிகளை நமது தமிழுக்கு தந்த அந்த கரிசல் காட்டிலிருந்து ஐயா சோ தர்மன் அவர்களை வரவழைத்து எமது மணப்பாறையிலே நாங்கள் அறிமுக கூட்டத்தை நடத்தினோம். இதில் குறிப்பிடத்தக்க பகுதிகள் ஏராளமாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். எப்படி என்றால், அந்த பகுதியிலே அவர் காட்டக்கூடிய பாத்திரங்களிலே காளையன் என்கிற ஒரு கிராமத்து இளைஞன் ஒருவன் வருகிறான். அவன் தன்னுடைய தகப்பனாரான சங்கனுடன் சேர்ந்து கள்ளத்தனமாக இரவிலே ஓடுகின்ற ஆற்றிலிருந்து மணல் அள்ளுகிறான். அந்த ஓடுகின்ற ஆற்றிலிருந்து மணல் அள்ளக்கூடிய அந்த சாகசத்தை மிக அழகாக விவரித்திருக்கிறார் ஜீவிதன். இதில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியே ஆக வேண்டும். இத்துணை அழகான சொல்லாடல்களுடன் இருக்கக்கூடிய இந்த புதினமானது அவருடைய முதல் புதினமாகும். அவர் எழுதிய முதல் புதினமே 0 டிகிரி இலக்கிய விருதினை பெற்றிருக்கிறது என்பதில் நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களது மனவை இலக்கிய வட்டத்தின் துணைத் தலைவராகவும் இருக்கின்ற ஜீவிதன் அவர்கள் மிகச்சிறந்த கதை சொல்லியும் ஆவார். நாங்கள் அவரை மணப்பாறையின் பவா அவர்களே என்றுதான் அழைப்போம். கொட்டும் மழையில் காவிரியாறு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஊ என்ற சத்தத்துடன் புயல் போல் வீசிக்கொண்டிருக்கிறது காற்று. காதை பிளக்கும் இடி சத்தத்தில் பூமி அதிர்ந்தது. பளிச்சென வெட்டிய மின்னல் வெளிச்சத்தில் சுற்றியிருந்த மரம், செடி, கொடிகள் எல்லாம் காற்றின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தலை சாய்ந்து அல்லாடி கொண்டிருந்தன. கரை மீது ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்ததொரு பெருமரத்தின் அடித்தூரில் தன் கையில் பிடித்திருந்த கயிற்றை 4-5 சுற்றுக்கள் சுற்றி உருவாஞ்சுருக்கு போட்டார் அப்பன் சங்கன். அதே நேரம் அந்த கயிற்றின் மறுமுனையை
ஒரு சைக்கிள் டியூபோடு இறுக்கமாக கட்டினான். சற்றே தள்ளி நின்று கொண்டிருந்த மகன் காளை. கயிறு மரத்தில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதா என திரும்ப திரும்ப தன் பலம் கொட்ட மட்டும் இழுத்து பார்த்து உறுதி செய்து கொண்டிருந்தார் சங்கர். இப்போது அந்த கயிற்றோடு இணைக்கப்பட்டிருந்த சைக்கிள் டியூபை 2 சுற்று சுற்றி அதை தன் தலைமேல் நுழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை நெளித்து அதை தன் இடுப்புக்கு கொண்டு வந்தான் காளையன். எவ்வளவு அழகாக அந்த திட்டமிடல் என்பதை காட்சிப்படுத்தி இருக்கிறார் என்பதை சொல்லுவதுதான் எனது நோக்கமே தவிர வேறில்லை. சங்கன் ஒரு சாக்கு பையை கொடுக்க தன் இடுப்பில் இருக்கும் டியூபை தனக்கு வாகாக சரி செய்து கொண்டு தனக்கு முன்னால் ஆக்ரோஷமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்று தண்ணீருக்குள் இறங்கினான் காளையன். அவ்வாறு இறங்கியவன் உள்ளிருக்கக்கூடிய அந்த ஒரு சாக்கு பையினை எடுத்து அதில் சிறிது சிறிதாக மணலை சேர்த்து ஓடுகின்ற ஆற்றின் நடுவிலே அடியிலே படிந்திருக்கக்கூடிய அந்த மணலை அந்த பையை நிரப்பி ஒரு கயிற்றை தகப்பன் பாதுகாப்பாக பிடித்திருக்கக்கூடிய கயிற்றினை பாதுகாப்போடு கரையேறி எவ்வாறு கொண்டு வந்தான் என்பதை ஒரு திரைப்பட காட்சியின் அழகோடு விவரித்திருக்கிறார் இங்கு இந்த நாவலாசிரியர் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் படித்த இந்த 3 நூல்களையும் உங்கள் பார்வைக்கு வைத்தேன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் ஐயா. நன்றி, வணக்கம். ஒரு கைத்தட்டலாம் எல்லாருமே. மகிழ்ச்சி, அருமை. இந்த பஷீரோட கதைகள் நாம தளத்துல நிறைய பேசியிருக்கோம். ஆனா ஐசுகுட்டி பேசல. உலக புகழ் பெற்ற மூக்கு சொல்லப்பட்டிருக்கீங்க. அது ஜஸ்ட் உங்களுக்கு தகவலா சொல்றேன். புதினத்தை பத்தி சொன்னீங்க, ரொம்ப சுருக்கமா சொன்னீங்க. அது மிகப்பெரிய செயல். புதினம் பத்தி சொல்லும் போது கவிதைகள் அருமை. ரொம்ப ஒரு வரி கவிதையா இருந்தாலும் அது அருமையா இருந்தது. மகிழ்ச்சி. உங்களோட நேரத்திற்கு நன்றிகள். இன்னொரு நாள் அழைத்து முழுமையாக உங்களுடைய மற்ற விஷயங்களையும் நூல் பற்றிய அறிவு சார்ந்த செய்திகளையும் எங்களுக்கு பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறேன். அவசியம் உங்களை அழைப்பேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அமுதா மேடம் ரெடியா இருக்கீங்களா? அமுதா மேடம். ஹலோ, ஹலோ, வணக்கம். கேக்குதா? நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. சரிங்க, ரைட், ஓகே. அமுதா பொற்கொடி மேடம் வந்து அமுதா பொற்கொடி, அவங்க நம்ம பார்த்திருப்போம். அவங்க ஒரு கவிஞர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சென்னையில தான் இருக்காங்க. அவங்களை பற்றி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லோருடன் அறிமுகமாகுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் என்னுடைய முதல் உரை என்று நினைக்கிறேன். இது போன்ற ஜூம் மீட்டிங்கில் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர். நான் 34 ஆண்டுகளாக ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எழுத்து உலகத்திற்கு நான் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்புதான் அடி எடுத்து வைத்திருக்கிறேன். அதனால் இந்த முதல் நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சகோதரி வேலம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2023 நீங்கள் படித்த புத்தகங்களை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். உண்மையை சொல்ல போக வேண்டும் என்றால், ஒரு கல்லூரி நாட்கள் வரை புத்தகங்கள் நான் அதிகமாக படிப்பது வழக்கம். ஆனால் திருமணத்திற்கு பின் புத்தகங்கள் படிப்பது என்பது மிகவும் அரிதாகிவிட்டது, குடும்ப சூழல், பணிச்சூழல் என்பதால். ஆனால் எழுத்துலகத்திற்கு நுழைந்தவுடன் சில புத்தகங்களை, கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கும் படிக்க தொடங்கினேன். 30 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அத்தனையும் பெரும்பாலும் அதில் 17 புத்தகங்கள் குழந்தை பாடல்கள், குழந்தைகளுக்கான பாடல்கள். மற்றவை எல்லாம் கவிதை தொகுப்புகள் தான். அது கவிதை தொகுப்புகள் என்றும் போது, கவிதை தொகுப்புகளில் ஒரே ஒரு கட்டுரை தொகுப்பு தான். அந்த கட்டுரை தொகுப்பை பற்றித்தான் இன்று நான் பேச விளைகிறேன்.
ஏன் என்னுடைய புத்தகத்தை பற்றியே நான் இங்க பேச விரும்புகிறேன் என்றால், இந்த கொரோனா காலகட்டத்தில் பெரிய ஒரு எல்லோருமே ஒரு இருண்ட ஒரு பாதைக்குள் நகர்ந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் அஹ், எழுதி கொண்டிருந்த என்னால் சரியாக எழுத இயலவில்லை. ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது. அப்போது தோழர் பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுத்தாளர் அவர்களிடம் ஒரு அறிவுரை கேட்டேன். எழுதி கொண்டே இருந்தேன் தொடர்ந்து, இப்பொழுது என்னால் எழுதவே வரவில்லை, பெரும் மன அழுத்தமாக இருக்கிறது, ஏதோ ஒரு ஆலோசனை கூறுங்களேன் என்றேன். அவர் சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை, நீங்கள் படித்த புத்தகத்தையே ஒரு முறை வாசியுங்கள் என்றார். அது என்ன அவ்வளவு எளிதாக ஒரு பதிலை சொல்லிவிட்டாரே என்று நினைத்து கொண்டு, சரி எந்த புத்தகத்தை படிப்பது? பொது புத்தகங்கள், கவிதை தொகுப்புகள் என்பது மனதில் பட்டதை எழுதுவது. கவிதை என்பது, அதுக்காக கவிதை எழுதுவதெல்லாம் கவிதையெல்லாம் எளிது என்று நான் சொல்லவில்லை. மனதில் அந்த நேரம் தோன்றும் கோபங்கள், உணர்வுகள், காதல், அழகு, எல்லா உணர்வுகளையும் அப்படியே பிரதிபலிப்பதுதான் கவிதை. ஆனால் கட்டுரை என்று ஒரே ஒரு கட்டுரை நூல் தான் எழுதியிருக்கிறேன். இந்த கட்டுரை நூலை எழுதுவதற்கு எனக்கு ஒரு 1.5 ஆண்டுகள் ஆயிற்று. இதில் 48 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். கட்டுரைகள் என்றால் ஏதோ ஒரு பொது கருத்து அல்ல. என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளில் நான் சந்தித்த என்னை மனதை கவர்ந்த சில நிகழ்வுகளை பற்றித்தான் நான் இதில் எழுதியிருக்கிறேன். இதற்கு ஏன் அப்படி இதில் முக்கியமாக இந்த புத்தகத்தின் பெயர் என்னவென்றால், வேர்களை வருடும் விழுது. வேர் தன்னுடைய விழுது, ஒரு மரத்தின் விழுது தன் வேர்களை தேடுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆதிவேர் நமக்கு கண்டிப்பாக குடும்ப வரலாறுகள் அத்தனை குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் இந்த குடும்பத்தினுடைய மீது முக்கியம் என்றால், குடும்பம்தான் நமக்கு ஒரு சமூகத்தினுடைய உயிர்ச்சல். பல சமூகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு பிரதேசம், பல பிரதேசங்கள் சேர்ந்ததுதான் ஒரு தேசம், பல தேசம் சேர்ந்ததுதான் ஒரு பிரபஞ்சம். அப்படி என்றால் ஒரு பிரபஞ்சத்தினுடைய உயிர் செல் குடும்பம்தான். இந்த குடும்பத்தினுடைய பிராணவாயு எது என்றால் குடும்பத்தின் மீதான பற்று. இதை ஏன் இந்த காலகட்டத்தில் நாம் முக்கியமாக யோசிக்க வேண்டும் என்றால், நம்முடைய காலகட்டத்திற்கும் நம்முடைய பெற்றோர்கள் காலத்திலும் யோசித்து பார்த்தால், பாட்டி, தாத்தா, தாத்தாவுக்கு கூட பிறந்தவர்கள், தாத்தாவுக்கு ஒன்று விட்ட சகோதரர், எல்லோருமே நம் நெருங்கிய உறவுகள் என்போம். ஆனால் இப்போது இருக்கும் இளைய சமுதாயத்தில் இந்த நிலை இருக்கிறதா? இல்லை. கூட பிறந்தவர்கள், அடுத்தது ஃபர்ஸ்ட் கசின், அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற உறவுகள் நமக்கு தெரிவதே கிடையாது. சில பிள்ளைகளுக்கு தன்னுடைய தாத்தா பாட்டி பேர் கூட தெரிவது இல்லை. ஆக பற்று என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது. அந்த பற்றை வைத்துதான் இந்த குடும்ப வரலாறை நான் தேட ஆரம்பித்தேன். பல நல்ல அனுபவங்கள், தேடல்கள், நெருடல்கள், நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, எத்தனையோ சம்பவங்கள், இதனால் பல உறவுகளையும் இதனால் நேரில் சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டது. இது ஒரு என்னுடைய குடும்பத்தை ஒன்றுகிணைக்கும் ஒரு நல்ல நிகழ்வாகவே இருந்தது இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு நான் நேரம் செலுத்தும்போது. அதனால்தான் இந்த வேர்களை வருடும் விழுது என்ற இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியது சோபனா ரவி அவர்கள். தூர்தர்ஷனில் முன்னால் செய்திவாதி சோபனா ரவி அவர்கள் வாழ்த்துனா. நடிகர் சிவகுமார் ஐயா அவர்கள் படித்துவிட்டு வெகுவாக பாராட்டினார். மிக அருமையாக எழுதியிருக்கிறீர்கள் அம்மா. என்னுடைய சிறுவயது பிராயங்கள் எல்லாம் எனக்கும் ஞாபகம் வந்தது, அந்த கிராமத்து சூழல், உறவுகள் எல்லாவற்றையும் பற்றி. இதில் 48 கட்டுரைகள் இருந்தாலும் இதில் ஒரு கட்டுரை மட்டும், எப்படி நம்முடைய உறவுகளுக்கு அப்பாற்பட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கும் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும், உறவுகள் இல்லை என்றாலும் அவர்களையும் முறை சொல்லி அத்தை மாமா என்றுதான் நாமெல்லாம் வளர்ந்தோம். அந்த முறைப்படி எப்படி நம் மண் வாசனையோடு எப்படி நம் சூழல் வளர்ந்திருக்கிறோம் என்பதை குறிக்கத்தான் மண்ணின் நேசமும் மருதாணி வாசமும் அப்படி என்ற ஒரு கட்டுரையை மட்டும் உங்களுக்கு நேரமின்மை காரணமாக ஒரு கட்டுரையை மட்டும் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். வாசித்து காட்டலாம் அல்லவா? நேரம் இருக்குமா? மண்ணின் நேசமும் மருதாணி வாசமும். சில நேரங்களில் திடீரென தோன்றும் சின்ன சின்ன ஆசைகளை உடனே நிறைவேற்றி விட மனம் துடிக்கும்.
அன்று காலையும் அப்படித்தான். ஒரு ஆசை மனதில் பற்றி கொண்டது. அது மருதாணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஒவ்வொரு முறை கோடை விடுமுறைக்கு தேரிமேடு, அதாவது சாயர்புரம் அருகில் உள்ள ஊர் இது. நெல்லை மாவட்டத்திலே உள்ள சாயர்புரம் என்ற ஊரில் பக்கத்தில் உள்ள தேரிமேடு என்ற ஊர். ஒவ்வொரு முறை கோடை விடுமுறைக்கு தேரிமேடு செல்லும் போதும் தவறாது மருதாணி வைத்துக் கொள்வேன். மனதில் பட்டதை உடனே நிறைவேற்ற எனக்கு எப்போதும் பக்கபலகமாக இருப்பது என் வயதை ஒத்த சகோதரி அன்பு செல்விதான். அன்றும் இரவும் நாங்கள் இருவரும் ஒன்றாக உறங்கிக் கொண்டிருந்தோம். பக்கம் வாட்டில் நல்ல உறக்கத்தில் இருந்தவளை உழுப்பி எழுப்பினேன். என் மீது அவள் கோபித்துக் கொண்டதே கிடையாது. அன்றும் அப்படித்தான். அப்படி உலுக்கி எழுப்பியும் சிறிதும் எரிச்சலின்றி புன்னகை பூத்த முகத்துடன், என்ன பூ, விடிய காலையிலே என்னை எழுப்புற, லேசான முனங்களாக கேட்டா. செல்வி, இன்னைக்கு நம்ம மருதாணி வைப்போமா? வைக்கலாம் பூ. இது பூ என்பது அந்த ஊரில் உள்ள வழக்கம், அன்பாக சொல்வது பூ என்று. என்ன பூ, வந்தீங்களா பூ அப்படி. வைக்கலாம் பூ. இப்ப படு, நல்லா விடிஞ்ச பரப்பாட்டு நம்ம தேரிக்காட்டு பக்கமா போய் இலைய பறிச்சுட்டு வரலாம். சொல்லியபடியே மீண்டும் படுத்துக்கொண்டா. விடிந்து வெளிச்சம் வந்ததுதான் தாமதம். செல்வியை எழுப்பி விட்டேன். வா போலாம் செல்வி, தேரிக்காட்டுல மருதாணி பறிச்சுட்டு வரலாம். அவசரமாக இருவரும் கிளம்பினோம். பின்னால நம்ம வளவு பக்கமே கொஞ்சம் முளைச்சு கிடக்குது, முதல்ல அதை போய் பார்ப்போம். இருவரும் ஓடினோம். அந்த மொட்டை அடிக்கப்பட்டிருந்த வேறு வழியின்றி, அது மொத்தமும் செடியும் மொட்டை அடிக்கப்பட்டிருந்ததால் வேறு வழியின்றி இருவரும் தேரிக்காட்டு நடைய கட்டினோம். காலையில 2 பேரும் எங்க சோடி போட்டு கிளம்பிட்டியே? முற்றம் பெருக்கி சாணம் தெளித்து கொண்டிருந்த சித்தி கேட்க விவரத்தை சொன்னோம். அட பேக்கலாண்டுகளா, அதுக்கு எதுக்கு தேரிக்காட்டுக்கு பெரிய போறியே? நம்ம கொயவர்கள் குடியிருப்பு பகுதியில பின்னாடியில போனீங்கன்னா குளத்து ஓரம் முளைச்சு கிடக்க போகுது. பேச்சேக்காவை பறிச்சு தர சொல்லுங்க, நீங்களா கிட்ட போகாதீங்க, பூச்சி கிடக்கும் என்று எங்களை எச்சரித்தார். சரி என்று தலையாட்டியபடி இருவரும் குயவர்கள் குடியிருப்பு நோக்கி ஓடினோம். கிட்டத்தட்ட 10-15 குடும்பங்கள் பா வடிவில் வரிசையாக கட்டிய வீடுகளில் மொத்தமாக வசித்து வரும் பகுதி அது. வீட்டின் ஒவ்வொரு அறைகளும் மிக பெரியதாக இருக்கும். மேற்கூரை மிகவும் உயரமாகவும், சுவர்கள் வெள்ளை அடித்தபடி, தரை சாணத்தால் மெழுகப்பட்டு கோலங்கள் போட்டபடி நேர்த்தியாக இருக்கும். அனைத்து அறைகளுக்கும் ஒன்றாக பெரிய நீண்ட முற்றத்தால் இணைக்கப்பட்டிருக்கும். முற்றங்களில் வரிசையாக மண்பாண்டங்கள் வணைவதற்கு ஒரு சுழல் மேடையும் அதன் நடுவே சக்கரத்தலையுடன் வட்டுகளும் இருக்கும். பானை வணைவதற்கு பக்குவமாக களிமண் குலைத்து ஒரு பக்கம் இருக்கும். வீட்டின் பிரதான வாசலுக்கு எதிரே பெரிய சூளையும் வணைந்த மண்பாண்டங்களை சந்தைக்கு ஏற்றி செல்ல மாட்டு வண்டிகளும் வரிசையாக கட்டப்பட்டிருக்கும். உள்ளே வேகமாக துள்ளி குதித்து ஓடினேன். ராமர் பெரியம்மா, சரஸ்வதி அக்கா என்று எல்லோரும் நான் உறவு அழைத்துக் கொள்ளும் எல்லா உறவுகளுமே அங்கு முற்றத்தில் அமர்ந்திருந்தனர். உள்ளே நுழையும் போதே மண் சட்டிகளின் அடிபாகத்தை மூடுவதற்காக கைகளில் சிறிய மட்டையை போல் ஒன்றை வைத்து தட்டி கொண்டிருந்தனர். அந்த சட்டம் கேட்பதற்கே மொத்தமாக பலர் கூடி கடம் வாசிக்கும் ஒலி போல காதுகளுக்கு ரம்மியமாக இருக்கும். சிலர் குழைந்த களிமண்ணை சக்கரத்தலையில் உருண்டையாக வைத்து அதன் நடுவே கைகளை லேசாக நுழைத்து கட்டை விரலால் பக்கை வாட்டில் வைத்து அழுத்தியபடி சொல் மெடையை வேகமாக சுற்றவிட்டு பானைகள் வணைவதை கொண்டிருந்தனர். என்னை பார்த்தவுடன் அனைவர் முகத்திலும் அப்படி ஒரு பரவசம். களிமண் வாசமும் அவ்வுறவுகளின் நேசமும் என்னை ஈர்த்து வரவேற்றது. எப்ப வந்திய? ஏய் பேச்சி, சந்திரா சித்தி அமுதா வந்திருக்காடா? சரசக்கா மகிழ்ச்சியில் தான் வந்திருப்பதை மொத்த குடியிருப்புகளுக்கும் அறியும்படி உறக்க சொன்னார். வணைந்து கொண்டிருந்தவர்கள், அடிபாக மூடி தட்டி கொண்டிருந்தவர்களும், அடுப்பங்கரையில் புகைந்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் பாசத்துடன் என்னை வரவேற்றனர். அவர்கள் காட்டிய பாசத்தில் திளைத்து மருதாணி பறிக்க வந்ததையே மறந்து போனேன். பானை வனையும் சுழல் மேடை அருகே ஓடி அமர்ந்தேன். மாமா, நானும் பானை செய்யட்டுமா? ஆவலில் விளைவினேன். ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும் போதும் என் பங்கிற்கு அஷ்டகோணங்களில் சில பானை சட்டிகளை வணைவேன். அதுவும் சூளையில் மற்ற மண்பாண்டங்களுடன் வைக்கப்பட்டு என்னிடம் ஒப்படைக்கப்படும். சென்னை வரும் வரை அதில்தான் கூட்டாஞ்சோறு பொங்கி விளையாடுவேன். இன்னைக்கு வேண்டாம் பூ, நாளைக்கு ஏரல் சந்தைக்கு பானைங்கள்லாம் செஞ்சு வண்டிக்கு ஏற்றி அனுப்பணும். நாளைக்கு வா, மாமா கூட இருந்து உனக்கு செப்பு சாமான்லாம் செஞ்சு தரேன். பாசமால் என் தலையை வருடி கூறினான். ஆனால் நான் விடாத அடம்பிடிக்க என்னையும் தூக்கி மடியில் அமர்த்தி என் வலது கையை பிடித்து சக்கரத்தலை மீதில் உள்ள களிமண் உருண்டையில் நடுவில் வைத்தார். சக்கரத்தை ஒரு கையால் சுழலி விட்டார். சக்கரம் சுழல நடுவில் என்
4 விரல்கள் உள்ளே புதைந்து கொண்டே சென்றது. பக்கவாட்டின் பெருவிரல்களால் அழுத்த அழுத்த பானையின் வாய் விளிம்புகள் கழுத்து பகுதியும் அழகாய் விரிந்து உருவம் கொண்டது. அதிகப்படியான களிமண்ணை மாமா அவ்வப்போது வழித்தெடுத்தார். பின்பு என் இரு கைகளையும் பிடித்து களிமண்ணின் பக்கவாட்டுகளில் வைத்தார். நான் ஒரு கை பானையில் வாயில் பகுதியில் நுழைத்தார். சக்கரம் மீண்டும் சுழட்டி வீடப்பட்டது. பானையின் உப்பிய வயிற்று பகுதி நேர்த்தியாக உருவானது. எனக்கோ ஏதோ நானே பானையை வணைந்தது போல உணர்வு. மகிழ்ச்சியின் உச்சத்தில் நான் பெருமிதத்துடன் மாமாவின் முகத்தை பார்த்தேன். எம்மூட்ட அழகா பானை செஞ்சுட்ட மாமா. அடியை தட்டி சூளையில வச்சு, நாளைக்கு உன் பானையை உன்கிட்டயே கொடுத்துட்டேன். புன்னூருடன் என்னை மடியிலிருந்து இறக்கி விட்டான். எப்போ நேரம் ஆகுது, வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க, இன்னும் காலையில சாப்பிட கூட இல்லை, சீக்கிரம் இலைய பறிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். அன்பு செல்வி வந்த வேலையை நினைவு கூட்ட பேச்சியக்காவை அழைத்து கொண்டு குளக்கரையை அடைந்தோம். கோடை மழையால் குளம் நீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தது. குளம் முழுவதும் அல்லி தாமரை பூத்து நீரின் மேற்பகுதியில் போத்திருந்தன. அவற்றை சுற்றி வண்டுகளும் தும்பிகளும் இறைங்காரமிட்டு பறந்தன. துள்ளும் கெண்டைகளை கொத்த காத்திருந்த கொக்குகள், குத்தைக்காரர்கள் மேய விட்டிருந்த நூற்றுக்கணக்கான வாழ்த்துக்கள் என குளமே கண்கொள்ளா காட்சியாக காட்சியளித்தது. தூண்டில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த சிறுவர்கள், கரையில் உதிர்ந்து கிடந்த சிறுநெல்லி, அரசம்பழம், நாவல் பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்த சிறுமிகள், கரையோர மணல் மேட்டில் கழுதை சவாரி செய்து கொண்டிருந்த உள்ளூர் வாண்டுகள், சகதிக்குள் புதைந்து கிடந்த வாத்து முட்டைகளை சேற்றுக்குள் துளாவி தேடிக்கொண்டிருந்த பெண்மணிகள், உச்சிக்காளியம்மன் கோயிலின் வழிபட வந்த பெரியவர்கள், இயற்கை எழிலுடன் ஜனரஞ்சகமாக காட்சியளித்த அந்த அழகிய குளக்கரை கோரை புல்லும் அருகம்புல்லும் பக்கவாட்டில் அடர்ந்து வளர்ந்து கிடக்க அவற்றை கைகளால் அகற்றியபடியே மூவரும் நகர்ந்தோம். அந்தா பாரு மருதாணி, செல்வி மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க, எப்போ 2 பேரும் கிட்ட வராதீங்க, முள்ளு குத்திப்பிடும் என்று எச்சரித்தவாறே பேச்சியக்கா அதன் கிளைகளை வேகமாக உடைக்கி எடுத்தார். உடைக்கும் போதே மருதாணி வாசம் நாசியில் நுழைத்து மனதை மயக்கியது. இருவரும் கை நிறைய மருதாணி கிளைகளை அள்ளி கொண்டு வீட்டை நோக்கி அடைந்தோம். வாசலிலே காத்திருந்தார் ஐயங்கண்ணு பாட்டி. எங்க போனிய? காலையிலே வெந்தயக்களி கிண்டி வச்சிருக்கேன், சூட்டோடு போய் சாப்பிடுங்க. பசி வயிற்றைக்குள்ள வெந்தயக்கிளியை வெங்கல வட்டிலில் வைத்து குருத்தோலையை தேக்கரடியாக பயன்படுத்தி சுவைத்து தொடங்கினேன். அதற்குள் சித்திகள் எல்லாம் மருதாணியிலேயே ஆய்ந்து எடுத்து அம்மியில் அரைக்க ஆயத்தமாயின. இலையுடன் பாக்கு, புளி, கட்டெரும்பு எல்லாம் வைத்து அரைக்கும் போதே வீடு முழுதும் மருதாணி மணந்தது. அன்று மதியமே நானும் செல்வியும் 2 கைகளிலும் மருதாணி இட்டுக் கொண்டோம். விரல் நுழியில் குப்பி, உள்ளங்கையில் நடுவே ஒரு பெரிய வட்டம், சுற்றி சுற்றி சிறு வட்டம். நன்கு காய்வதற்குள் லேசாக அதை பீய்த்து உள்ளே எவ்வளவு சிவந்து உள்ளது என்பதை அவ்வப்போது பார்ப்பதிலேயே அவ்வளவு அலாதி இன்பம். 2 கைகளிலும் மருதாணி சிவந்து பிடித்திருந்ததை வீட்டில் எல்லோரிடமும் காட்டி காட்டி விரல்களில் அபிநயம் பிடித்து பேசியதும் என்னை நானே வெகுவாக ரசித்துக் கொண்டேன். காலச்சக்கரம் வேகமாக சுழன்று 1/2 நூற்றாண்டு கடந்து வந்து விட்டது. மனமோ பின்னோக்கி ஓடி அந்த மண்ணின் நேசத்தையும் மருதாணி வாசத்தை இன்று தேடி தேடி தேரிமேடி எங்கும் ஏக்கத்துடனே அடைந்து கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஒரு கட்டுரை. இது இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இன்னும் வாய்ப்பு இருக்கும்போது அது பேசுகிறேன். நேரமின்மை காரணமாக கவிதைகள் தான் கவிதை தான் என்னுடைய முதல் இது. கல்வி பணி என்னுடைய முதல் கண். அடுத்தது கவிதை எழுதுவது என்பது என்னுடைய பொழுதுபோக்கு. கவிதைகள் என்பது என்னுடைய கவிதைகள் எல்லாமே புது கவிதை என்றும் சொல்ல முடியாது, மரபு கவிதை என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படித்தது ஆங்கிலம். MA ஆங்கிலம் படித்திருக்கிறேன். BSc கெமிஸ்ட்ரி வேதியியல் படித்தது. தமிழ் என்னோடது தாய்மொழி. அந்த தமிழ் மீது உள்ள பற்றால் சில நேரங்களில் என்னுடைய ஆவலில் எழுத தொடங்கியதுதான் என்னுடைய கவிதைகள். அதில் ஒரு கவிதையை மட்டும், என்னுடைய கவிதை நூல் பதநீர் என்பது, பதநீர் என்ற தொகுப்பில் எழுதிய ஒரு கவிதையை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். நேரம் இருந்தால் வாசிக்கிறேன், இல்லை என்றால் இன்னொரு முறை. திட்டம் போட்டு எழுதுவதில்லை, திட்டம் போட்டு நான் எழுதுவதில்லை, வட்ட சதுரத்திற்குள் எழுத்துக்கள் அடங்குவதில்லை. பட்டம் பணத்திற்கு நான் படிந்ததும் இல்லை, மட்டம் பார்த்து என் எழுத்துக்கள் மயங்கியதில்லை. கொட்டு மழையில் குதிகளித்து நனைந்திடுவேன், சொட்ட வியர்த்தாலும் வெயிலையும் வரித்திடுவேன். நட்ட விதை முளையில் ஈரிலையை ஈர்ப்படைவேன், பட்டமர சருவில் உதிரிலையும் லயித்திடுவேன். தட்டு தடுமாறிடும் குழவி நடையிலும் நெட்ட நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையிலும் கட்டுத்தறி கழன்ற கன்றின் துள்ளலிலும்
கட்டுண்ட உணர்வுகளால் கவிதைகள் பொழிந்திடுவேன். எட்டைப்ப ஏமாப்புகளின் ஏளனங்களை, கிட்ட நின்றே கொள்ளும் கருவேலங்களை, கட்டம் போட்டு கருவருக்கும் கருங்காலிகளை முட்ட பகைவரின் வார்த்தைகளில் உமிழ்ந்திடுவேன். பட்டிவாழ் பாமரன் பாசங்களை வெட்டிவேர் வாசத்துடன் வருடிடுவேன். அத்தனை அதிகாரங்களை அநியாயங்களை பட்டன தயங்காது பாவடித்திடுவேன். திட்டம் போட்டு நான் எழுதுவதில்லை, வட்ட சதுரத்துக்குள் என் எழுத்துக்கள் அடங்குவதில்லை. இது நான் எழுதின கவிதையில ஒரு கவிதை. இது ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று நினைக்கிறேன். இன்னும் நிறைய சந்திப்போம். நிறைய என்னுடைய எழுத்துக்களை நானும் உங்களிடமிருந்து நிறைய கருத்துக்களையும் நானும் கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. மகிழ்ச்சி மேடம். ஒரு அருமையான தலைப்பு, வேர்களை வருடம் விழுது. இது இது ரொம்ப நிறைய சிந்திக்க வைக்குது. ஆக்சுவலா மரத்தோட விழுதுகள் அந்த வேர்களை தடவறதுக்கும் அதுக்கு நீங்க சொன்ன பல செய்திகளும் இருக்கு. இப்ப நாங்களாம் வேர்களை விழுதுகளாய் போய் வேர்களை தேடவும் இருக்கு. நம்மளுடைய விழுதுகளும் வருமா அப்படின்ற நோக்கமும் இருக்கு. அருமையான அது கவிதையும் அருமை. அடுத்தது நம்ம இவர் பிரேம்குமார் வந்திருக்காரு. பிரேம்குமார் சார் வந்திருக்கீங்களா? ஒரு கை தட்டலாம் மேடம்க்கு. நம்ம எல்லாரும் நன்றி. நன்றி சார். நன்றி. பிரேம்குமார் சார் வந்திருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் உரையாற்று. வணக்கம் சார். முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸ்டீஃபன் ராஜ். உங்களோட லைட் பின்னாடி இருக்க உங்களோட முகத்துல லைட் இல்ல, தெரியல. ரைட், ஓகே. இப்ப கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குங்களா? இப்ப கரெக்டா. வாழ்க வளமுடன். என்னோட பேர் பிரேம்குமார். நாகர்கோயில இருந்து நாகர்கோயில் என்னுடைய இருப்பிடம். நான் ஒரு யோகா ஆசிரியராக இருக்கிறேன். அப்புறம் இந்த ஹெல்த் அட்வைஸ் பண்றதுக்கும் அந்த மாதிரி நாங்க ஒரு பிஆர்எஸ் யோகா சென்டர் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். நானும் எனது மனைவி கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்க. சகோதரி திருமதி வேலம்மாள் அவங்க தான் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தாங்க. உங்க மூலமாக நீங்க ஒரு அருமையாட்டு ஒரு இது நடத்திட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு தான் என்னுடைய வாய்ப்பு கிடைச்சது உங்களுடைய இந்த ஜூம் இதுல ஆன்லைன் பாக்குறதுக்கு. ரொம்ப அருமையா இருக்குது. எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் மிகுந்த அறிவோடையும் அழகோடையும் ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியாட்டாலும் என்னால் இயன்ற அளவு என்னுடைய ஆரம்பிக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி 2023 படித்த புத்தகங்கள்ல சிறந்த புத்தகம், அதாவது என்னுடைய கருத்துப்படி சிறந்த புத்தகம் அப்படின்னு நான் இந்த புக்கை பத்தி நான் சொல்றதுக்கு என்னன்னா, இந்த புத்தகம் நான் 2023 மட்டும் இல்ல, இதுக்கு முந்தையும் நிறைய தடவை படித்து விட்டேன். எத்தனை தடவை படிச்சுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அருமையான புத்தகம். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். மிர்தாத்தின் புத்தகங்கிறது தமிழ்ல த புக் ஆஃப் மிர்தாத் அப்படிங்கிறது மைக்கேல் நைமிங்கிற ஒரு லெபனான் நாட்டை சேர்ந்த ஒரு ரைட்டர் எழுதினாரு. அதுல மைக்கேல் நமி யாருன்னா ஒரு கலீல் ஜிப்ரான் சொன்னாதான் மைக்கேல் நமி தெரியுங்கிற அளவுக்கு முதல்ல இருந்துச்சு. அப்புறம் இந்த புக்கு எழுதுனதுக்கு அப்புறம் மைக்கேல் நமி என்னானாரு, கலீல் ஜிப்ரானோட பெரிய ஆளாயிட்டார். ஏன்னா கலீல் ஜிப்ரானோட நெருங்கிய நண்பர், அதாவது அவருடைய ஒரு ஆறுதல் கூறக்கூடிய அளவுக்கு ஒரு நெருங்கிய ஒரு தோழராக இருந்தவர் தான் மைக்கேல் நமி. அவருடைய கலீல் ஜிப்ரானோட சுயசரிதை எழுதினவரும் மைக்கேல் நமி தான். அவருடைய இந்த புக் ஆஃப் மிர்தாத்ங்கிறது உலகம் முழுவதும் சென்றடைவதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஓஷோ தான். அதே இந்த புக்கை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் எப்படி இந்தியர்களுக்கு பிரபலமாச்சு அப்படிங்கிறதே ஒரு சுவையான கதையாகும். ஏன்னா ஓஷோ ஒரு பிலாசபி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கும்போது என்ன பண்றாரு, அவருடைய பொழுதுபோக்கை புத்தகம் வாங்குவது தான். அப்ப நிறைய பணம் இல்லை. என்ன பண்ணுவாரு, இந்த சின்ன புத்தக கடையாவது பழைய புத்தகங்கள் விற்கக்கூடியவங்களை கடையை தேடி போய் வாங்கிட்டு இருப்பாரு. அது ஒரு வாடிக்கையா வச்சிருக்கக்கூடிய விஷயம். அப்படி ஒரு முறை ஒரு இடத்துல அவர் வாடிக்கையா வாங்கக்கூடிய ஒரு புத்தக கடைக்கு போகும்போது அந்த நபர் சொல்றது, ஐயா ஒரு மூட நிறைய எனக்கு புக் இருக்குது, ஒரு 500 ரூபாய் கொடு போதும், அதுல ஒரு 300 புக் இருக்கு, நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த மூடையை தூக்கிட்டு அப்படியே 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறாரு.
அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்ல வந்து இவர் கல்லூரியில இருக்கும்போது போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்து இவரை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. இவரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு. நீங்க ஒரு புத்தக கடையில் இருந்து புத்தகம் அங்கிருந்து எடுத்து வந்தீங்களா? இல்லை, எடுத்துட்டு வரல, நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பெரிய பேராசிரியரோட வீட்டுல இருந்து ஒரு திருட போயிருக்கான். அவனுக்கு அங்க பேராசிரியர் வீட்டுல வந்து அறிவு தானே இருக்கும், இது இருக்காது இல்லையா, பெரிய பணமோ செல்வமோ இருக்காது இல்லையா. அந்த பேராசிரியர் வீட்டுல அவன் வேற வழி இல்லாம ஒரு மூட புக்கை தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட விலைக்கு விட்டுட்டான் அந்த புத்தக கடைக்காரத்தை. இவரும் ஒன்றும் தெரியாம அவரும் வாங்கிட்டாரு. அந்த புத்தகத்தை தான் ஓஷோ வாங்கிட்டு வர்றாரு. இப்போ அப்படியே வந்து அவங்க போலீஸ்காரங்க விசாரிச்சு கடைசியில் ஓஷோட்ட வர்றாங்க. ஓஷோட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுது, அவங்க போலீஸ்காரங்களை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க வந்து இவர் வந்து திருட்டு பொருளை வாங்கல, தெரியாம வாங்கியிருக்காரு. சரி, அப்படி உங்க புத்தகத்தை அந்த கொடுத்துருங்க, நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு. சரி, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதுக்கு முந்தைய அந்த பேராசிரியரை சந்திக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரின்ட்டு இவங்களும் அந்த பேராசிரியரை கூட்டிட்டு போறாங்க. அப்போ பேராசிரியர்கிட்ட போனோன்னா, ஐயா நீங்க உங்க புக்கு 300 புக்கு என்கிட்ட தான் இருக்கு, நான் 300 புக்கையும் உங்களுக்கு திருப்பி அழிச்சு தந்துடுறேன், ஆனா ஒரே ஒரு புக்கை மட்டும் தரவே மாட்டேன். என்ன புக் அப்படிங்கிறாரு. அது புக் ஆஃப் மிர்தாத் அப்படிங்கிற. பேராசிரியர் வந்து வாய்த்தம் எதுவுமே பேசவே முடியாத ஒரு நிலைமையில போய் கட்டி தழுவுறாரு ஓஷோவை. நீ ஒரு சிறந்த ஆன்மா, குட் சோல், பியூர் சோல், யூ ஆர் பியூர் சோல், நீ சிறந்த ஒரு ஆன்மீகவதியா வருவ பிற்காலத்தில் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லி, அந்த புக்கை அவ்வளவு நீயே வச்சுக்கப்பா, எனக்கு அது தேவையில்லை. இனியும் உனக்கு ஏதாவது புக்கு தேவைன்னா நீ அங்கே கடைக்கு போக வேண்டாம், எங்கிட்ட வா, நான் உனக்கு என்ன புக்கு வேணுமோ வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு ஏற்படும். அப்படிதான் இந்த புக்கு வந்து பிரபலம் அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் மட்டும்தான், ஓஷோ மட்டும்தான். அந்த புக்கை அவர் வந்து படிச்சுட்டு சொல்றாரு. அவரை வந்து மைக்கேல் அம்மியை வந்து ரொம்ப உரிமையோடு சொல்லுவாங்க இல்லையா, ராஸ்கல் அப்படிங்கிறார். ராஸ்கல், நீ மட்டும் இந்த புக்கை எழுதல, நான் அந்த புக்கை எழுதியிருப்பேன். அதாவது உலகத்திலே மிக ஓஷோட கருத்துப்படி உலகத்திலேயே மிக சிறந்த புத்தகம் மட்டும் இந்த புக் ஆஃப் மிர்தாத் வந்து சொல்றாரு. இதை கேள்விப்பட்டுதான் புவியரசு எழுத்தாளர் புவியரசு அவர்கள், மிக சிறந்த எழுத்தாளர், தமிழ்ல 2 முறை சாகித்ய அகாடமி வாங்க அவர் வந்து இந்த மொழிபெயர்ப்பதற்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அவருக்கு இந்த புக்கு கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய கதை, அது ரொம்ப நேரம் போகும், அது ஒரு பெரிய கதை. அதுல எப்படி புக்கை பிரதி ஜெராக்ஸ் எடுத்து அதை படித்து புரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப அழகான ஒரு மொழிபெயர்ப்பு தமிழ்லையும். அதை இங்கிலீஷ்ல எப்படி நீங்க என்ன உங்களுடைய ஒரு உணர்வு ஏற்படுதோ அதே உணர்வு வந்து அவர் தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறது வந்து புயரசு ஐயா அவர்களுக்கு கோடி நன்றிகளை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சினிமா வட்டாரங்கள், சினிமா துறையிலே இந்த புத்தகங்கள் ஒரு டாக்டிவ் சப்ஜெக்டுக்காக இப்போ நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் கூட இதை பத்தி இந்த புக்கை வந்து எல்லாருமே இந்த புக்கை படிக்கிற அளவுக்கு கொண்டு போனது புயரசு ஐயா அவர்கள் தான். அதுக்கு அதோடைய பெருமை வந்து முழுக்க ஓஷோ அவர்கள் தான் சேரும். அதுக்கு இந்த கதையை பார்த்தீங்கன்னா அது முதல்ல வந்து ஒரு சுவாரஸ்யமாட்டு ஒரு அரேபியர் கதைகள் மாதிரி சுவாரஸ்யமா தான் ஆரம்பிக்குது. அதாவது கிறிஸ்டியன் பிலீஃப் படி நோவான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஆதி மனிதராக சொல்லுவாங்க, மிக நீண்ட காலம் வாழ்ந்த மனிதர்கள் அவர் ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் வந்து பெரும் அழிவு வருது. அந்த அழிவு வந்து இறைவன் வந்து மனிதர்கள் எல்லாம் கெட்டு போனாங்க, சிறைந்து போனார்கள், அதனால இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லி நீ மட்டும் நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு போங்க அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையில தான் இந்த புத்தகமும் அந்த கதையில தான் ஆரம்பிக்குது. ஆனா வந்து போக போக பாத்தீங்கன்னா அந்த பாதை வந்து வேறு விதமா போகும். அதாவது உண்மையை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம். அதுல வந்து ஒரு சில கருத்துக்களை நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். முதல் இதே வந்து அவர் மிர்தாத் சொல்றது வந்து ஏக்கம் கொண்டவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு தரிசனத்திற்காக தவம் இருந்தேன் அப்படிங்கிறத முதல்ல அவங்க வந்து ஆரம்பிக்கிறது. அதாவது ஏக்கம் கொண்டவர்களே வெற்றி பெறுவார்கள், தாகம் உள்ளவர்களுக்கு மட்டுமே தண்ணீர் கிடைக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவர் ஏக்கம் கொண்டவர்களே வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த கதைன்னா, அதாவது நோவா என்ன சொல்றாருன்னா, ஒரு 9 மடாதிபதிகளை ஏற்படுத்தி அவருடைய மகன்கிட்ட சொல்லி ஒரு மடாதி ஆலயம் வந்து ஒன்று ரெடி பண்றாங்க ஒரு மலை உச்சியில. அதுல வந்து 9 பேர் அங்க இருக்கணும், அதான் 9 குருமார் இருப்பாங்க. அந்த 9 குருமாரும் அந்த ஆலயத்தை நடத்தணும். அதுல வரக்கூடிய மக்களை வந்து மக்களுக்கு ஆன்மீக போதனைகள் செய்யணும், நல்ல முறையில அதை கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து மகன்கிட்ட அவர் ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு நோவா இறந்து போறாரு. அதையே அந்த மகன் வந்து அதை செய்கிறாரு. செய்து அந்த 9 பேர் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் யாரோ அதையும் சொல்லிட்டு தான் போறாரு, யாராவது ஒருத்தர் காலமானால் அந்த 9வது மனிதர் நீங்க தேட வேண்டாம், அவரே உங்களை தேடி வருவார், தேடி வரும்போது அவரை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறந்து போறாரு. இதை வந்து அங்க ஒரு வழக்கமாக
செய்துட்டு இருக்காங்க. அப்புறம் 9 பேர்ல அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போறாரு. இறந்து போகும்போது கொஞ்ச நாள் யாருமே வரல. திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த ஆலயத்தினுடைய கதவை தட்டுகிறார். கதவை திறந்தோடனே அந்த மூத்த துறவி வந்து கதவை திறக்கும் போது அங்க ஒரு கிழிந்த ஆடையுடன் ஒரு பிச்சைக்காரர் தோட்டத்துடன் ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். அவரை பார்த்தோன்னே இவருக்கு அவரை பிடிக்கவே இல்லை. அவருடைய உடை நடை எதுவுமே ரசிக்காம நீங்க வெளியில போங்க, இங்க வந்து உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு அவரை துரத்தி விடுறாங்க. ஆனா அந்த மனிதரும் நான் இல்லை, நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதத்தோடி அந்த ஆலயத்துக்குள்ள நுழைந்துறாரு. அப்ப இவர் வேற வழி இல்லாம அவரை வந்து ஒரு சிறு வேலைக்காரனாக, அதாவது எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு சிறு வேலைக்காரராக அவரை நியமித்துக் கொள்றாங்க. அவரும் எந்த எந்த பதிலும் சொல்லாம அவங்க சொல்ற அத்தனை வேலைகளையும் செய்து 7 ஆண்டு காலம் அங்கேயே இருக்கிறாரு. அந்த 7 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் அவரை வந்து அந்த 9 குருமாரால ஒருத்தராக அவரை சேர்த்துக் கொள்றாங்க. அவர் பேரு தான் மிர்சா. அவருடைய போதனைகள் தான் இந்த புத்தகத்தையே வழிநடத்தக்கூடியது வந்து அவருடைய போதனைகள் தான். அதுல ஒரு சில போதனைகளை நான் அதுல உள்ள புத்தகத்துல உள்ளதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். சிறந்த பேச்சு ஒரு நேர்மையான பொய், மோசமான மௌனம் ஒரு நிர்வாண உண்மை, எந்த வாழாலும் பயப்படுத்த முடியாத சுதந்திர காற்றை போல திகழுங்கள். சிறந்த பேச்சு ஒரு நேர்மையான பொய், மோசமான மௌனம் ஒரு நிர்வாணமான உண்மை, எந்த வாழாலும் காயப்படுத்த முடியாத சுதந்திர காற்றை போல திகழுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு, அதாவது இது முதல் முறை 2 முறை படிக்கும்போது இந்த புத்தகம் யாருக்குமே புரிவதில்லை. அதான் வந்து உண்மையிலே அப்படிதான். புயரஸ் ஐயாவுக்கே அவரே ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரு. எனக்குமே 2 தடவை 3 தடவை படிக்கும்போது நான் புரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா அந்த படிச்சுட்டே இருந்தேன். ஓஷோவும் அதான் சொல்றாரு, நீங்க இதை ஒரு இதயத்தால படிங்க, உணர்வு லிட்டரரியா படிக்காதீங்க, இதயத்தால படிங்க அப்படின்னா ஓஷோ சொல்றாரு. ஒரு முறை படிக்காதீங்க, 1000 முறை படிங்கள் அப்படின்னா ஓஷோ சொல்றாரு. அதுல இந்த இது நம்ம மேலோட்டமா இந்த புத்தகத்தை யார் படிச்சாலுமே முதல்ல தூக்கம் தான் வரும். நீங்க மறுபடியும் அதாவது ஒரு ஆழ்ந்த தேடலோடு நீங்க இந்த புத்தகத்தை படித்தால் மட்டுமே இது வந்து புரியும். மிக சிறந்த புத்தகம்ன்றது என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு சில இதை நான் சொல்ல விரும்புறேன். வாழ்வதற்காக செத்துப்போ, சாவதற்காக வாழ்ந்து. வாழ்வதற்காக செத்துப்போ, சாவதற்காக வாழ்ந்தது அப்படின்னு ஒரு இது வருது. இது வந்து நான் என்னதான் விளக்கம் சொன்னாலும் அது வந்து புரியாத ஒரு புதிர் போலதான் இருக்கும். இதை வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கவங்க படித்திருந்தீங்கன்னா மறுபடியும் படிங்க. இல்ல வாய்ப்பு கிடைத்த இந்த புத்தகத்தை கண்ணதாசன் பதிப்பகத்துல இந்த புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க, கண்டிப்பா வாங்கி படிங்க. நான் என்பதன் துன்பங்களில் இருந்து எனக்கு அடைக்கலம் கொடு. நான் என்பதன் பரவசத்தை உணர எனக்கு வழிகாட்டு. நான்கிறது எல்லாத்துக்கும் இப்ப தெரியும். நான்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருமே இப்போ இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே ஒரு மிக சிறந்த எழுத்து வல்லமை கொண்டவங்க தான் இதுல கலந்துட்டு இருப்பீங்க. இப்போ நான்கிறது எதை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்பதன் துன்பங்களிலிருந்து எனக்கு அடைக்கலம் கொடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் என்பதன் பரவசத்தை உணர எனக்கு வழிகாட்டு. பிரச்சனையா அதுதானே. நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த நான் அப்படிங்கிற இந்த ஈகோ தானே. எவ்வளவு பெரிய பெரிய படித்தவங்கனாலும் சரி, பெரிய பிசினஸ் மேனாலும் சரி, அரசியல்வாதினாலும் சரி, இந்த நான் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லு கொண்டு தானே இந்த உலகமே நடந்துட்டு. அந்த ஈகோனால தானே இவ்வளவு கஷ்டங்கள், போர்கள், இவ்வளவு பிரச்சனைகள், அத்தனை காரணம் இந்த நான். அதை பத்தி தான் இந்த புத்தகத்துல நிறைய இடங்கள்ல இந்த நான்கிறது தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சமே உங்களது நானின் படைப்பு தான். இந்த நான் ஒரே சமயத்தில் படைப்பனாகவும் படைக்கப்படும் பொருளாகவும் இருக்கிறது. இந்த இந்த கூற்று பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய வேதங்கள்லையும் இதே வந்து இதை பிரபலிக்க மாதிரி நிறைய வசனங்கள் இதுல பைபிள்லையும் இருக்கு. இந்த பிரபஞ்சமே உங்களது நானின் படைப்பு தான். இந்த நான் ஒரே சமயத்தில் படைப்பவனாகவும் படைக்கப்படும் பொருளாகவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம அத்வைதம்ங்கிறது சொல்றோம் இல்லையா, அந்த அத்வைத கருத்துக்கு இது வந்து மேட்ச் ஆகுது. உங்கள் நான் தெளிவாகவும் உறுதியான பொருள் கொண்டதாகவும் இருந்தால் உங்கள் உலகமும் தெளிவாகவும் உறுதியான அர்த்தம் கொண்டதாகவும் இருக்கும்.
அதாவது உங்கள் நான் தெளிவாகவும் உறுதியான பொருள் கொண்டதாகவும் இருந்தால் உங்கள் உலகமும் தெளிவாகவும் உறுதியான அர்த்தம் கொண்டதாகவும் இருக்கும். அதாவது எண்ணங்கள் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். கடவுளை பத்தி அழகா சொல்றாங்க. நீங்கள் கடவுளுடன் இல்லாத காலம் என்று உண்டா என்ன? நீங்கள் கடவுளுடன் இல்லாத இடம் என்று உண்டா என்ன? நீங்கள் கடவுளுடன் இல்லாத காலம் ஒன்று உண்டா என்ன? நீங்கள் கடவுளுடன் இல்லாத இடம் ஒன்று உண்டா என்ன? அதாவது நம்ம கடவுளுங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பொருளா வச்சுக்கிட்டோம். இல்ல ஒரு உயர்ந்த இடத்துல அவரை வச்சுக்கிட்டோம். அவர் ஆலயத்துல தான் இருக்கிறாரு, சர்ச்சில் தான் இருக்கிறாரு, ஒரு மசூதியில தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து எல்லாத்துட்டையும் நம்ம ஒரு மனசுல வந்து ஆழ் மனசுல வந்து பதிய வச்சு, அவர் பேரு முருகன், அவர் பேரு ராமன், அவர் பேரு ஈசஸ், அவர் பேரு அல்லா அப்படிங்கிற அவருக்கு ஒரு நாமத்தையும் சூட்டிட்டோம். அதை மறுத்துதான் அவர் இந்த வாசகத்தை அழகா சொல்றாரு. நீங்கள் கடவுளுடன் இல்லாத காலம் என்று உண்டா என்ன? ஒரு நிமிடம் கூட நம்ம வந்து அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு தன்மையிலிருந்து நம்ம வெளியில வர முடியாது அப்படிங்கிறத அழகா சொல்றாரு. நீங்கள் கடவுளுடன் இல்லாத இடம் ஒன்று உண்டா என்ன? எந்த இடத்துல அவர் இல்லை அப்படிங்கிறத யாராவது மறுக்க முடியுமா? கடவுள் இல்லாத இடம்ங்கிறது இந்த இடத்துல கடவுள் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இடத்தை எந்த மனிதனாலும் சொல்ல முடியுமா? எந்த சயின்டிஸ்டாலும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அதை தான் அழகா வந்து அப்ப கடவுள் அப்படிங்கிறதை தேடுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. கடவுளை பத்தி தெரியணும், இன்னும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற தெரிய ஆசை உள்ளவங்க இந்த புத்தகத்தை மறுபடியும் படிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இன்னும் ஒரு அருமையா சொல்றாரு. இருள் என்று ஒன்று இல்லை, இருப்பது ஒளியின் கூடுதலும் குறைவுமான தர அளவுகள் தான். உலகின் ஒவ்வொரு உயிரையும் சந்திக்க அமைந்த அளவுகள் அவை. அதாவது இருள் என்று ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. இருப்பது ஒளியின் கூடுதலும் குறைவுமான தர அளவுகள் தான். உலகின் ஒவ்வொரு உயிரையும் சந்திக்க அமைந்த அளவுகள் அவை. எவ்வளவு அருமையான ஒரு கருத்தா இருக்கும் பாருங்க. இருள் அப்படிங்கிற விஷயம் வந்து அது ஒரு மனிதன் வந்து தவறு எங்கெல்லாம் செய்வான்னா தனிமையில செய்வான், இருள்ல செய்வான் அப்படிம்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இருள்னு ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிறார். இருள்னு ஒண்ணுமே இல்லை, அது வந்து ஒளியின் தன்மை தான். ஒளி ஒரு இடத்துல கூடுதலா இருக்குது, ஒரு இடத்துல குறைவா இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு ஆன்மீக ரீதியா நம்ம அதை வந்து புரிதலுக்கு கொண்டு வந்தோம்னா இந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அந்த கதையில அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி இந்த புத்தகம் ஃபுல்லாவே ஒவ்வொரு வார்த்தையுமே கவர்ச்சிகரமாகட்டும் ஆழமான ஒரு கருத்து உடையதாக தான் இருக்கு. இந்த கதையை பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த மிர்தாத் வந்து மிர்தாத்தை வந்து ஒரு துறவியா ஆக்குறாங்க. 9 துறவியில் அவரும் ஒரு துறவியா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மிர்தாத் வந்து வாயை திறந்து பேசுறாரு. வாயை திறந்து பேசுற போதுதான் இந்த மாதிரி வித்தியாசமான கருத்துக்களோடு அவருடைய உரைகள் இருக்கு. அந்த உரைகளை கேட்டு மற்ற துறவிகள், அதாவது தலைமை துறவி பேர் இருக்கிறாரு, தலைமை துறவியை தவிர மற்ற எல்லா துறவிகளும் இவருடைய பக்கம் போயிடுறாங்க. இவருடைய கருத்தை கேட்டு 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 அவங்க மனம் மாறுறாங்க. அதாவது இந்த மடாலயம் என்ன இருக்குன்னா ஒரு மிகுந்த செல்வ செழிப்போடு இந்த மடாலயம் இருக்கு. இந்த மக்கள் கொடுக்குற காணிக்கை மாதிரி நிறைய சொத்துக்கள் சேர்ந்து மடாலயம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கு. அதை வந்து குத்தகைக்கு கொடுக்குறாங்க. அது ஏழை விவசாயிகள் வந்து எடுத்து அதை விவசாயம் பண்றாங்க. இவரு வந்து அதெல்லாம் மறுத்து என்ன பண்றாரு, அத்தனை விவசாய நிலங்களையும் குத்தகைக்கு எடுத்தவங்களுக்கே இலவசமாக கொடுக்குற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணி 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 ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மடாலயத்துல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, சொத்துவே இல்லாத ஒரு மடாலயம் வந்து சுத்தமாக தொடர்ச்சி போட்ட மாதிரி ஆயிட்டு. அது சமாதானம் அவர் அந்த தலைமை துறவி வந்து அதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு இதுல வந்து பதிவு பண்றாரு. என்னால வந்து அவரோட போரிட முடியல, மிருதாத்தோட போரிட முடியல. கடைசி வரைக்கும் அவர் வந்து மிருதாத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அப்ப மிருதாத் வந்து பேசுற பேச்சு எல்லாமே நரோண்டோ அப்படிங்கிற இன்னொரு துறவி வந்து எல்லாமே அவர் இந்த நோட்ஸ் எடுக்க, அதாவது ஓஷோ அப்படிதான். ஓஷோ பேசுனது வந்து எதுவுமே அவர் எழுதி வைக்கல, எல்லாமே அவருடைய சீடர்கள் வந்து நோட்ஸ் எடுத்துதான் ஒவ்வொரு புத்தகமா, மிக அதிகமான புத்தகம் ஓஷோட பேர்ல வந்து, ஆனா எதுவுமே அவர் எழுதுனது கிடையாது. அதை நோட்ஸ் எடுத்து இது பண்ணதா சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய
உரைகளை அத்தனையும் நொரோண்டாங்கிற அந்த துறவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நோட்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு புத்தகம் மாதிரி எடுத்து வைக்கிறாரு. அதை தான் அப்புறம் வந்து இந்த தலைமை துறவி வந்து ஒரு காலகட்டத்துல வந்து தன்னுடைய தவறெல்லாம் புரிஞ்சுக்கிறார். நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருந்தது, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், ஒரு தலைமை துறவிக்குள்ள ஒரு எந்த தகுதியும் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிறத நினைச்சு அவரு வருத்தப்பட்டு இதை எல்லாம் மற்ற துறவிகள் எல்லாருமே இறந்து போறாங்க, ஆனா தலைமை துறவி மட்டும் இருக்கிறார். அந்த மடாலுக்கு அது தனியா இருக்குது. அதுதான் ஆரம்பத்துல அதுதான் முதல் கதையா ஆரம்பிக்குது. அது அவங்க அந்த மடாலயத்தை தேடி ஒரு இளைஞன் ஒருவன் மலை ஏறி வர்றான். அவன் அந்த இளைஞன் மலை ஏறும்போது படக்கூடிய கஷ்டங்கள், ஒவ்வொரு கஷ்டத்திலேயே அவன் அதுவுமே ஒரு ஆத்ம ரீதியான ஒரு தேடல் உள்ளவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி அவனுடைய கஷ்டத்தை சொல்றாங்க. அதான் முதல்ல வந்து அவன் பையில வந்து சாப்பிட்றதுக்கு 7 ரொட்டி துண்டு வச்சு கொண்டு வரான். 7 ரொட்டி துண்டு கொண்டு வர்றான். அப்புறம் ஒரு செருப்பு வச்சிருக்கான், ஒரு உடை வச்சிருக்கான், வேற எதுவுமே ஒரு ஊண்டுகோல் வச்சிருக்கான். இவ்வளவுதான் அவனுடைய சொத்த சொத்துமா அதை வச்சுக்கிட்டு அந்த செங்குத்தான பாதையில, அதாவது நல்ல பாதை இருக்கும்போது அவன் வேணும்னே ஒரு செங்குத்தான, அவனுக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ அந்த செங்குத்தான பாதையில தான் நீ பயணப்பட்டு அங்க உச்சி மலைக்கு போகணும் அப்படிங்க. அதுல போற வழியில ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருக்கிறான், ஆடுகள் இருக்குது. அது பக்கத்துல இருந்துட்டு இவன் அந்த ஒரு பசியோடு இருக்கும்போது அந்த ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிட நினைக்கும் போது ஒரு ஆடு வந்து அந்த ரொட்டி துண்டை தட்டி போடுது. தட்டி அது வாங்கி எடுத்து சாப்பிடும். மறுபடியும் அது மீதி இருக்கிற ரொட்டி துண்டை சாப்பிடலாம் நினைக்கும் போது அந்த ஆட்டு இடையன் வந்து அதை தூக்கி அவன் ஆட்டுகளுக்கு அதை உணவாட்டு கொடுத்துறான். கொடுத்த உடனே இவனுக்கு இளைஞனுக்கு கோவம் வருது. ஆட்டு இடையனை பார்த்து கேட்கிறான், நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு நீங்க அந்த இதை வாங்கி அதுக்கு கொடுத்த, சரி அந்த பாலையாவது எனக்கு கொடு அப்படின்னு. அவன் உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நஞ்சுண்ட உன்னுடைய மனதுக்கு எந்த உணவும் நான் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு புல்லாங்குழல் எடுத்து ஊதுறான். அந்த புல்லாங்குழல் இசையில வந்து இவன் மயங்குறான். மயங்கி அப்படியே தூங்குறான். தூங்கி முடிச்சு பார்த்தா இவனுடைய உடல்ல இருந்து அவ்வளவு களைப்பு நீங்குது. எந்த உணவும் எடுத்துக்கல, ஆனா களைப்பு நீங்குது, ஒரு உற்சாகமா வந்துருது. அப்ப அவன் அந்த 7 ரொட்டி துண்டுங்கிறது 7 பிறவியை தான் குறிக்குது. 7 பிறவியை நீந்தக்கூடியவங்களுக்கு 7 ரொட்டி துண்டு போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த எழுத்தாளர் மிக்கேல் நைமி எழுத்தாளர் வைக்கிறார். இது ஒரு ஆழமான ஒரு கருத்தை அவர் அழகா சொல்றாரு. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஒரு வீட்டுல போய் தங்குறான். அந்த வீட்டுல வந்து இவனை தங்க முதல்ல அலோவ் பண்ணிட்டு அந்த அம்மா ஒரு பாட்டியம்மா இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, இவனுடைய உடைகளை அவ்வளோத்தையும் உருவிடுறாங்க. உருவி அவங்களுடைய பேத்திக்கு அந்த உடைய, குளிர்ல வர்றான்னு சொல்லிட்டு பேத்திக்கு அந்த உடையை கொடுத்து இவனை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ மறுபடியும் இவன் அழுறான், என்னம்மா இந்த மாதிரி பண்றீங்க, என்ன நிர்வாணமாக்கிட்டீங்க. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, உண்மையான தேடல் உள்ளவனுக்கு இந்த உடையே போதுமானது அப்படின்னு. இப்ப அப்படி இவனுக்கு வந்து ஒவ்வொரு சம்பவமே ஒவ்வொரு ஐகான் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவனை பக்குவப்படுத்தி கடைசியில் அவன் அந்த மடையாளத்துக்கு உள்ள வர்றான். உள்ள வந்து அந்த தலைமை துறவி மட்டுமே இருக்கிறாரு. அந்த தலைமை துறவி தான் இவனை வரவேற்று இவன்கிட்ட வந்து இந்த மிர்சாத்தின் கதையை வந்து சொல்றாரு. இப்படி இந்த கதை வந்து முதல் பாதி ஒரு அரேபியன் கதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆழமான மிக மிக ஆழமான கருத்துக்களோடு இந்த மிர்சாத்தின் கருத்துக்களோடு ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் மட்டும் என்னுடைய கருத்து. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. படித்தவங்க மறுபடியும் படிக்கலாம். ஒரு பொன்னான வாய்ப்பை தந்ததுக்கு ஸ்டீஃபன் ராஜ் ஐயா அவர்களுக்கும் திருமதி வேலம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். வாழ்க. ஒரு கை தட்டலாம். மகிழ்ச்சி. இந்த புத்தகம் வந்து பலரால பேசப்பட்ட புத்தகம். நம்ம தளத்துல வந்து ஜெயந்த் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் வந்து பேசுறப்ப அவங்க சொன்னாங்க, இந்த புத்தகத்தை பத்தி பேசினாங்க. அப்புறம் வந்து நம்ம கமல்ஹாசன் வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது பரிந்துரை செய்த புத்தகம். அது மட்டும் இல்லாத நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு எழுத்தாளரை மீட் பண்ணோம் இல்லையா, ரெஜினா சந்திரா, அவங்க வந்தாங்கல்ல, அவங்க இந்த புத்தகத்தை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது புத்தகத்தை ஒரு திறனாய்வு பண்ணியிருக்காங்க. படிக்கலாம். அவங்களோட வீடியோ கூட இருக்கும், கேட்கிறவங்க கேட்கலாம். மகிழ்ச்சி. நன்றி திரு பிரேம்குமார் அவர்களுக்கு. ஒரு நல்ல புத்தகத்தை சொன்னீங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம நிறைய படிக்க வேண்டிய செய்திகள். மூவருக்கும் எங்களுடைய நன்றி. ஆக்சுவலா அடுத்து எங்களோட செஷன் அதாவது நாங்க 91 மைண்ட்ல இருந்து ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு நினைக்கிறேன்.
முதல்ல எல்லாரும் நீங்க எதை படிச்சீங்கன்னு என்ன கேட்பாங்க, அது ஒரு கேள்வி இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி நான் ஒரு எல்லாரையும் படிக்க சொல்லிட்டு பேசிட்டு நீங்க என்ன படிச்சீங்கன்னு நம்ம ஆளுங்கெல்லாம் நம்மள கேள்வி கேட்பாங்க. அதுக்காகவே சரி ஓகே ஒரு நல்ல 3 புத்தகத்தை நம்ம படிச்சது சொல்லலாம் அப்படின்னு தான் அதை நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கோம். முதல் புத்தகம் வந்து எல்லாமே உளவியல் சார்ந்த புத்தகம் தான். டியூனிங் யுவர் அப்டக்கிள் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். டாக்டர் பால் ஸ்லாட்ஸ் அப்படின்றவர் எழுதுனது. டாக்டர் பால் PAUL ஜி, அவரோட இனிஷியல் ஜி. ஸ்டால்ஸ் அப்படின்றது வந்து அவரோட அடுத்த பேர், STOLTZ, இதுதான் அவரோட பேரு. இவர் எழுதின புத்தகம் வந்து நான் இங்க பேசியிருக்கேன். ஆக்சுவலா அட்வர்சிட்டி கோஷன்ட் அப்படின்ட்டு, நமக்கெல்லாம் IQ தெரியும், EQ தெரியும், இன்டெலிஜென்ட் கோஷன்ட் தெரியும், எமோஷனல் கோஷன்ட் தெரியும். இவர் வந்து அட்வர்சிட்டி கோஷன்ட்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுல 3 விஷயம் சொல்றாரு. அதுல வந்து 3 கேட்டகரியா நம்மள பிரிக்கிறாரு. 3 கேட்டகரி என்னன்னா, ஒரு சிலர் வந்து செயலை எடுப்பாங்க, முடியாதுன்னு விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து செயலை எடுப்பாங்க, பாதி தூரம் போயிட்டு நின்றுடுவாங்க. அவங்க வந்து மூணாவது கேட்டகரி, செயலை எடுப்பாங்க, செஞ்சு முடிச்சிருவாங்க. 3 கேட்டகரி, குவிட்டர்ஸ், கேம்பர்ஸ், கிளைம்பர்ஸ் அப்படின்ட்டு. நான் சிம்பிளா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன், நிறைய பேச வேணும், அதுல நிறைய செய்திகள் இருக்குது. இந்த 3 கேட்டகரியில நாம எதுல இருக்கோம்? கிளைம்பரா இருந்தோம்னா தான் நம்ம வந்து இப்ப அந்த விடாமுயற்சி நமக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எப்போ நம்ம விட்டுடுவோம்னா, நமக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வர மாதிரிதான். அதுதான் அப்போ அதனுடைய மெஷர்மெண்ட் எப்படி இருக்கு, அதுதான் அட்வர்சரி கோஷன். அடுத்த புத்தகம் வந்து த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற ஒரு புத்தகம் படிச்சு, அதையும் நான் இங்க படிச்சு சொல்லியிருக்கேன், நம்ம தளத்துல பேசியிருக்கோம். ராபர்ட் கிரீனி அப்படின்றவர் தான் எழுதிருக்காரு. ROBERT, ராபர்ட் கிரீனி அப்படின்றது GREENE, இவரோட நேம் ராபர்ட் கிரீனி அப்படின்னு. எல்லாருமே உளவியல் சார்ந்தவர்கள் தான். அவங்க என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்மளோட டிசிஷன் மேக்கிங் எல்லாமே, நாம ஒரு முடிவு எடுக்கிறது எல்லாமே எப்போ அதிகமா நிறைய முடிவுகள் எடுக்கிறோம்னா, நம்மளோட எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் முடிவுகள், நம்மளோட உணர்வுகள் பேஸ் பண்ணி தான் முடிவுகள் எடுக்கிறோமே தவிர ஒரு தர்க்க ரீதியா லாஜிக்கலா திங்க் பண்ணி முடிவு எடுப்போம்னா அது அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ரொம்ப கம்மி. அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது வந்து நம்மகிட்ட கம்மியா இருக்கிறதுனால தான் நம்மளால பல செய்திகள், பல விஷயங்களை வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியலையோ, சில இதுல தோத்துறோம் அப்படின்றது. இப்ப எப்போ லாஜிக்கல், இது அந்த லாஜிக்கல் திங்க் பண்றோமோ அப்போ சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்றது அவரோட தியரி. அது உண்மையும் கூட. அதுல வந்து நிறைய நம்ம முடிவெடுக்க, நிறைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா பயம் என்ற ஒரு உணர்வோட தான் முடிவெடுக்கணும். பயம் என்ற உணர்வு எப்பயுமே இருக்குது. அது சின்ன சின்ன பயமா இருக்கலாம், பெரிய பெரிய பயமா இருக்கலாம். சின்ன பயத்துக்கு பெரிய வேல்யூ கொடுக்கும், பெரிய பயத்துக்கு சின்ன வேல்யூ கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கிறோன்றது அதை பேஸ் பண்ணி தான் அந்த புத்தகம் இருக்கு. த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்றது, அதை பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹோமோடியஸ் அப்படின்றது ஒரு புத்தகம். இப்போ ரீசெண்டா இன்னொரு தளத்துல பேசினா, நம்ம தளத்துல ராமு சார் பேசினாரு. இந்த புத்தகம் வந்து ஹோமோடியோஸ், HOMODUES, ஹோமோடியோஸ். அவரோட ஆத்தர் பேர் வந்து யுவல் நோவா ஹராரி. மிகச்சிறந்த ஆத்தர். 2 புக்கு எழுதினாரு. ஒரு புக்கு வந்து சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆதி காலத்து மனுஷர்களை எப்படி இருந்தாங்கன்றத பத்தி அந்த வரலாறு நிறைய அறிவியல் சார்ந்த தடயங்களை சேகரித்து அதுல ரொம்ப அழகா எழுதியிருந்தார். இது வந்து அடுத்து வர உலகம், அதாவது நமக்கு வரப்போற வரலாறு, அடுத்து வர உலகம் எப்படி இருக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எழுதியிருக்காரு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாம் செய்ய போகுது அப்படின்றத பத்தி தான் எழுதியிருக்காரு. அதாவது இப்போ நம்ம வந்து பவரை வந்து முன்னாடி வச்சிருந்தோம். நம்ம கிட்ட பவர் இருக்கிற பவர் எல்லாம் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, முதல்ல வந்து கடவுள் தான் நமக்கு பவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு, சக்தி கொடுத்தாரு, எல்லாத்தையும் இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இல்ல, சிந்திச்சு இல்ல, பவர் எல்லாம் நம்ம கையில தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பவரை வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு சிலர்களை கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் எங்க கொடுத்து வச்சிருக்கோம்னா மெஷின் கிட்ட கொடுக்க போறோம். தட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி எடுத்துக்க போகுது. இதை பற்றி ஒரு நீண்ட வரலாறு தான் அந்த நூல். இந்த 3 நூல்கள் நான் சொல்றேன். நிறைய படிச்சதுல இது பத்தி மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு சில வரிகள் நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக தான். நிறைய பேசினா மற்றவர்களுக்கும் டைம் கிடைக்காது. அதனால
இந்த 3 நூல்கள் வந்திருக்கும் புதிய முகங்கள் ஒரு வார்த்தைகள் ஏதாச்சும் பேசுறது இருந்தா பேசலாம், வரிசையா பேசுங்க. நீங்க யார் வேணா பேசலாம். கொஞ்சம் சார் பரம்பு நடராஜ் சார் பேசுறீங்களா? அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கட்சி 2வது முறையாக இந்த புலனத்துல இணைகிறேன்னு நினைக்கிறேன். மிக அருமை நண்பர் அசரப்பையா அவர்கள் அழைத்தார்கள். அந்த ஒரு விருப்பத்தின் பேரில் இங்க இணைந்திருந்ததில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். புத்தக வாசிப்பு என்பது மிகப்பெரிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அத்தியாவசியமான சிந்தனையை வகுப்பதாக நான் நினைக்கின்றேன். வள்ளுவன் சொன்னான், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்று சொல்லுவார். எப்படி மணற்கேணியாவது தோண்ட தோண்ட தண்ணீர் வருகிறதோ அதே போல கற்க கற்க மனிதனுக்கு அறிவு வரும், வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் வள்ளுவனுடைய வாழ்க்கை. ஒரு தவணை அப்துல் கலாம்கிட்ட ஒரு நிருபரை கேட்கிறார், உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது அப்துல் கலாம் சொன்னார், நான் உடனடியாக ஒரு புத்தகத்தை வாங்குவேன் என்று சொன்னார். அந்த அறிவு படிக்க 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 வேண்டும் என்ற சிந்தனை, வாசிப்பு, படிப்பது என்பது வேறு, வாசிப்பு என்பது வேறு. வாசிப்பு உள்ள அர்த்த உள் மனதோடு எழுந்து வருவது வாசிப்பு. உள்ளார்த்தமான சிந்தனையோட படிப்பதுதான் வாசிப்பு. லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அம்பேத்கர் கூட அதை மிக அழகாக கடைபிடித்தார். 33 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கண்டுபிடித்தவன் காரல் மார்க்ஸ். மனிதன் நிறைய நூல்களை படிக்க படிக்க அறிவானது வளர்க்கிறது என்பதுதான் இந்த புலனத்தின் கோட்பாடாக கொள்கையாக இருக்கிறது என்பதை நான் நினைத்து மிகவும் மகிழ்வடைகின்றேன். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வேன் என்று காந்தியை கேட்டபோது ஒரு நூலகம் நான் அமைப்பேன் என்றார் மகாத்மா காந்தி. ஆக இப்படி நிறைய பேர் நூல்களை படித்து படித்து வாசித்து தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டார்கள். அப்ப இந்த வாசிப்பு என்பது வாழ்க்கையுடைய செம்மைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது என்பது நான் இந்த புலனத்திலே நான் சொல்லிக்கொள்ள மகிழ்வடைகின்றேன். 3 பேர்கள் மிக அருமையாக பேசினார்கள். ஐயா அசரப்பையா அவர்களுக்கு கேட்க வேண்டாம், அது என்னோட நீண்ட நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஆய்வுல 1.5 வருடங்களாக நான் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆய்வு. அவருடைய ஏற்கனவே அவருடைய நிறைய அவரோடு நான் பழகிய நாட்கள் எல்லாம் இந்த நாளில் நினைத்து பார்க்கின்ற பொழுது மிக பெருமையாக இருக்கிறது. ஒன்று சொல்ல விட்டு விட்டார், அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன். திருநெல்வேலி சிறுகதை போட்டியிலே 3வது பரிசு பெற்று 5000 ரூபாய் பரிசு பெற்றார் அவருடைய கதைக்காக. நான் எதிர்பார்த்தேன் அந்த கதையை அவர் இங்கே சொல்வார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் ஏனோ அதை விட்டு விட்டார், தெரியவில்லை. அதற்கடுத்ததாக அருமை சகோதரியார் அமுதா பொற்கொடி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்த நிகழ்வுகளை அது எனக்கு என்ன கற்ற மாதிரி தெரியல. அது ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு வாழ்வியல் சிந்தனைகளை, பழைய நினைவுகளை மகிழ்ந்து செல்லக்கூடிய ஒரு கட்டுரையாக இல்லை, அது ஒரு கதையாக நான் பார்க்கிறேன். மிக அருமையாக பேசினார்கள். அதற்கடுத்ததாக ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த புத்தகத்துடைய அறிமுகம் என்னென்ன சரத்துக்கள் எல்லாம் அதில் இருக்கிறது என்பதை சொன்னார்கள். மிக அருமை. அவருடைய சிந்தனைகளுக்கு பாராட்டுகள். இந்த ஒரு நல்ல நாளிலே வாசிப்புடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கவிதையோடு இந்த புலனத்தில் நான் கவிதை வாசிக்க ஆசைப்படுகின்றேன். தலைப்பு வாசிப்பு தான். வாசிப்பு சிந்தனை கற்களை சிலை வடிக்கும் சிற்பி, அறிவு தேடலின் செயல்பாட்டு கருவிகள். வாசிப்பு மொழி உச்சரிப்பின் 3ஆம் பிறை. மொழி உச்சரிப்பின் 3ஆம் பிறை படிப்படியாக வளரும் முழு நிலவு. படிப்படியாக வளரும் முழு நிலவு. உள நலத்தின் ஊன்றுகோல். உடல் மொழி உற்சாகத்தில் உயிர் பெறும் மனங்கள். வாசிப்பு மூளை நோய்களை மூழ்கடிக்கும் ஆழி பேரலை. மூளை நோய்களை மூழ்கடிக்கும் ஆழி பேரலை. துன்பப்போர்களை தடுக்கின்ற இன்ப கேடயங்கள்.
வீணை அம்புகளும் விலகி ஓடிவிடும். வினை அம்புகளும் விலகி ஓடிவிடும். வாசிப்பு தியானங்களின் திண்ணை. தியானங்களின் திண்ணை வாசிப்பு. நூல்களின் கருத்தினை நுண்ணறிவு வெளிப்படும் ஆன்ம ஞானம். இரவல் நூலாயினும் இதயங்களை செலுத்துங்கள். இரவல் நூலாயினும் இதயங்களை செலுத்துங்கள். இரத்த அழுத்தங்கள் பற்றற்று ஓடிவிடும் பத்திய மருந்து அது வாசிப்பு. இரத்த அழுத்தங்கள் பற்றறுத்து ஓடிவிடும் பத்திய மருந்து வாசிப்பு. வாசிப்பு வாழ்க்கையின் உச்சகட்டம், ஊட்டச்சத்து. வளரும் அறிவில் வளருகின்ற சிந்தனைகள், தருகின்ற வாழ்வுகள், பெறுகின்ற சுகங்கள், பெருநோய்களும் பெயர்ந்து போய்விடும். ஏனெனில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆம், நூலற்ற வாழ்வும் காலற்ற உடல்தான். ஆம், நூலற்ற வாழ்வும் காலற்ற உடல்தான். வாசிப்பதை நேசிப்போம், இல்லையேல் சுவாசிப்பதும் நின்றுவிடும். வாசிப்பதை நேசிப்போம், இல்லையேல் சுவாசிப்பதும் நின்றுவிடும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. ரொம்ப முதல் நிகழ்வாக 2024 முதல் நிகழ்வாக இதில் கலந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி. அனைத்து உள்ளங்களுக்கும் ஆளுமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வேலம்மாள் எனக்கு நீண்ட நாள் பழக்கம். மிக நிறைய வினயத்தன் ஐயா அவர்கள் நிறைய அறிமுகங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அறிமுகம் இருந்தவர்களுக்கும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வுடைய நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய சிறு உரையை கொடுத்ததுக்கும் நன்றிகள். நன்றி சார். வாங்க முருகேசபாண்டியன் சார் பேச. அனைவருக்கும் வணக்கம். படித்தன் புத்தகத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து குழந்தைகள் நிகழ்ச்சிகளுக்காண்டி அதுக்கு சம்பந்தமான புத்தகங்களை மெயினா தேடி படிப்பேன். ஆயிஷா நடராஜன் எழுதிய சில புத்தகங்கள், குழந்தைகளை பத்தி, குழந்தைகளுக்காண்டி சில அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் சொல்றதுக்காண்டி அவர் கொஞ்சம் புத்தகம் படித்தேன். அப்புறம் வந்து அன்னை தெரசா பத்தி படித்தேன். கல்பனா சாவ்லா அவங்கள பத்தி படித்தேன். அவங்க கல்பனா சாவ்லாவை பத்தி சொல்லும் போது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்ச் ஆகி அங்கே போய் விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. விண்வெளியில போயிட்டு என்னென்ன பரிசோதனைகள்லாம் பண்ணாங்க, அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து அவங்க வந்து நாசால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க படித்த ஸ்கூல்ல இருந்து வருஷம் 2 பெண் குழந்தைகளை வந்து கூட்டிட்டு போய் நாசாலாம் சுற்றி காமிச்சிட்டு திருப்பி அனுப்புவாங்களாம் அவங்க சொந்த செலவுல. அது அது அவங்க இறந்த பிறகு அந்த நிகழ்வு நின்று போச்சு. ஆனா அந்த அவங்க அரசாங்கம் இருக்குல்ல, அவங்க 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 இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கல்பனா சாவ்லா பேர்ல பெண் குழந்தைகளுக்காண்டி கல்வி உதவி கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது ஒண்ணு போனாலும் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் குழந்தைங்க கிட்ட. அடுத்து வந்து இவங்களை பத்தி தாமஸ் ஆல்வா எடிசன், அடுத்து நம்ம சார்லஸ் டார்வின், ஹெலன் ஹில்லர் வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது. 54 புக்கு எழுதியிருக்காங்க. அவங்க எப்படி எழுதுனாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கெல்லாம் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஷேர் பண்றதுக்காண்டி ரொம்ப தேடி படிச்சுக்கிட்டு இருப்பேன். அடுத்து வந்து திராவிட இயக்க சார்பா சில இவரு சுபவீரபாண்டியன் எழுதுன புக்கு ஒரு 4-5 புக்கு படிச்சிருப்பேன். அது மாதிரி இன்னும் கண்டிப்பா போயிட்டு இருக்கு. எப்பயுமே கையில ஒரு 3 லைப்ரரி புக் இருக்கும். கடைசியா ஒரு 2-3 புத்தகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அதை பத்தி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப. அப்புறம் நான் ஒரு இது இருக்குல்ல, ஒரு நன்னன், புலவர் நன்னன் எழுதிய ஒரு புக்கு வந்து இது பெரியாரும் கையில இருக்கு அந்த புக்கு, பெரியாரின் புத்தொலகு அப்படின்னு அந்த புக்கு ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் லைப்ரரி புக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவருடைய அனுபவத்தை, பெரியார் சொன்ன வார்த்தையை அப்படியே மாத்தாம எழுதியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. முதல்ல எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி விருந்தினர்களுக்கு அவர்களுடைய நேரம் இருந்தால் இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு நேரம் குறைவாக இருந்தால் நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதுக்காக நம்ம முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றதுன்றது ஏன்னா ஒரு சிலர் பேசுவாங்க. உங்களுடைய நேரம் கருதி நான் இந்த தகவலை சொல்கிறேன்.
இது நம்ம பொற்கரி மரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அஷ்ரப் அலி சாருக்கும் இந்த தகவல் மகிழ்ச்சி. அடுத்தது வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? சார் நன்றி. இன்றைக்கு பேசிய மூவருமே மிகச் சிறப்பான ஒரு அதாவது நம்ம தாங்கள் படித்த புத்தகத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுவும் அஷ்ரப் அலி ஐயா 3 வகையில சொல்லிட்டாங்க. அவங்களுடைய கவிதை, அவங்களுடைய ஒரு சிறுகதை, ஒரு புதினம், 3ஐயும் எடுத்து அழகா அந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் நமக்கு தர முடியுமோ அவ்வளவு அற்புதமாக கொடுத்தார். அவர் நல்ல வாசிப்பாளர், எப்பவுமே நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவர். அதனால அது முதல்ல அவருக்கு இன்னைக்கு உடனே நம்ம கேட்ட உடனே மறுக்காம வந்தாங்க, அது பெரிய விஷயம். அது மாதிரிதான் அமுதா கூட சொன்னாங்க, நான் இந்த வருஷம் புத்தகங்கள் நான் நீங்களே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்களே, அதை பற்றி கூட பேசினா போதுமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க புத்தகத்தை அவங்க படிச்சிரு அதை அழகா கொண்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுவும் அந்த உண்மையிலே அது கட்டுரை போல இல்லை, ஒரு சிறுகதை போலவே இருந்தது. நமக்கு அவங்களுடைய எழுத்துக்கள் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. அது மாதிரி இறுதியாக பேசிய நம்முடைய பிரேம்குமார் அவர்களும் ரொம்ப அழகா அந்த புத்தகத்தை ரொம்ப இயல்பா, அவர் உண்மையிலேயே ஆழ்ந்து படித்திருக்கிறார் என்பது எப்படி தெரிஞ்சதுன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த புத்தகத்தை பார்த்து அந்த வார்த்தைகளை தான் சொன்னாரே தவிர மற்றபடி அதனுடைய கருத்துக்களை அவராகவே சொல்லி கொண்டிருந்தார். அதனால நிச்சயமாக அவர் அந்த புத்தகத்தை ஆழ்ந்து படித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிந்தது. அடுத்து அந்த மாதிரி 3 பேரையும் இந்த நேரத்திலே நம்முடைய எல்லா சார்பாகவும் நான் வாழ்த்தி பாராட்டி கொள்கிறேன். நான் படித்த புத்தகங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், நிறைய கட்டுரைகள் எழுதக்கூடியவள் நான். அதனால நிறைய புத்தகங்கள், அதற்கான புத்தகங்கள் நிறைய படித்திருக்கிறேன். இருந்தாலும் விரும்பி சில புத்தகங்களை நான் படிப்பேன். அதுல தமிழருவி மணியன் எழுதிய ஊருக்கு நல்லது சொல்வேன்னு ஒரு புத்தகம் உண்டு, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புத்தகம். நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு கட்டுரைகளும் இன்றைக்கு நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய நல்ல அற்புதமான புத்தகம். அதே மாதிரி இன்னொரு புத்தகமும் நான் என்னுடைய கட்டுரைக்காகத்தான் முழுமையாக எப்போதும் படிக்கக்கூடிய புத்தகம் தான், அறியப்படாத தமிழகம் என்று நம்முடைய தோ. பரமசிவன் ஐயா எழுதிய அந்த புத்தகம். அந்த புத்தகம் எல்லாம் நாம் கட்டாயம் படிக்க வேண்டும். இன்னைக்கு தமிழுடைய நாகரிகம் அது என்னவோ நம்முடைய மூட நம்பிக்கைகளையோ அல்லது வேற எதையோ அழுத்தி சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் அல்ல. 2 நூலுமே அப்படிதான். அதுவும் தோ. பரமசிவத்தினுடைய அறியப்படாத தமிழகம் நாம் கட்டாயம் அறிய வேண்டிய தமிழகம். நம் தமிழகத்திலே அறியாத விடயங்களை அந்த புத்தகத்தின் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தீர்கள் என்றால் அந்த புத்தகத்தை பற்றி கூட நான் ஒரு நாள் பேசுகிறேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு புத்தகம். 2 புத்தகங்களே அப்படிதான். அப்படி படித்ததுன்னா நிறைய புத்தகங்கள் நான் படித்திருந்தாலும் நான் விரும்பி நம்ம படிப்போம் இல்லையா, கட்டுரைக்கென்று அல்லாமல் விரும்பி படித்த புத்தகங்கள் என்று சொல்லும் போது இந்த 2 புத்தகங்களையும் சொல்லலாம். நிறைய சிறுகதைகள், நிறைய கட்டுரைகள், அதுலயும் குறிப்பா நம்ம புலனத்திலே நம்மோடு பயணிக்கக்கூடிய சரளாக்காக நான் எழுதிய அந்த அணிந்துரைக்காக அவர்களுடைய புத்தகம், அந்த அமெரிக்காவினுடைய சிறப்புகளை பற்றி அவர்கள் அந்த கட்டுரைகளாக வடித்த அற்புதமான ஒரு புத்தகம். உண்மையிலே எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் தான். அதே போல நம்முடைய பத்மாவுடைய சிறுகதை, அந்த அவர்களுடைய நலம் புறந்துரைத்தல் என்று நினைக்கிறேன், அந்த தலைப்பிலே அவர்கள் எழுதிய அந்த நூல், அந்த 2மே என் மனதிற்கு நெருங்கிய நூலாக இருந்தது. அதை பற்றிய அணிந்துரை நான் எழுதியது முழுக்க அது படித்திருக்கிறேன். இப்படி நிறைய புத்தகங்கள். இந்த வாய்ப்பு உண்மையிலே சிறந்த ஒரு வாய்ப்பு, எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பமைக்கு மீண்டும் நம்முடைய ஸ்ரீபன் சாருக்கு, ஏன்னா பல புதுமைகளை செய்யக்கூடியவர் எப்போதுமே. அது இந்த வருட தொடக்கத்திலேயே அது புதுமையாக இது ஒரு நல்ல பலரை இன்றைக்கு நமக்கு அறிமுகப்படுத்த ஒரு வாய்ப்பு. பாருங்க, இவங்க 3 பேரையும் நம்ம கூப்பிட்டதுனால நிறைய புது முகங்கள் நமக்கு அறிமுகமாகி இருக்கிறார்கள். ஐயா அஷ்ரப் அலி ஐயா இன்னும் நிறைய புதுமுகங்களை நமக்கு கொண்டு வரக்கூடியவர். அதனால அந்த அளவிலே அவருடைய அறிமுகத்தையும் நாம் பாராட்டி உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் பாராட்டுதல்களையும் சொல்லி புலனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், நன்றி. முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த நம்மள இந்த தளத்துக்கு 4 வரை அறிமுகப்படுத்தினீர்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கும் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நன்றி. நான் உங்களில் ஒருவன். அதுதான் இருந்தாலும் அது நன்றி சொல்லி ஆகணும், வேற வழி. சார் ஏதாச்சும் பேசுறீங்களா? வினோதன் சார் இருக்கீங்களா?
உங்க சிக்னல் உங்க சிக்னல் வீக்கா இருக்கு போல. அதான் உள்ள வந்துடுறேன். வேற யாராவது பேசட்டா அப்புறம் வரேன். ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. கமல் இவர் இருந்தார்ல, பேர் என்ன, நிலாக்கண் இருக்காரா? நிலாமகன். நிலாமகன் போயிட்டாருன்னா கமல் பேசுறீங்களா? பேசலாம் ஐயா. வாங்க ஐயா. ஆடிபிளா இருக்கா? இருக்கே. நீங்க கேமரா ஆன் பண்ணிட்டே பேசலாமே. இல்ல கேமரா கொஞ்சம் சரியில்லை. சரிங்க, பேசு. பரவாயில்ல, பேசுங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வந்து புத்தகம் அப்படின்றது வந்து எனக்கு 9th 10th படிக்கும் போது எனக்கு ரொம்ப படிச்சுட்டே இருக்கிறது. புத்தகத்தை வாங்குறதுக்கு எனக்கு காசு கூட இல்லை. சேர்த்து வச்சு ஒரு புத்தகத்தை வாங்குறக்காண்டி சில நாள் செலவழித்து காசுகளை நம்ம உணவர்கள்ட்ட இருந்து வாங்கி அதுல இருந்து புத்தகத்தை வாங்கி படிக்கிற பழக்கம். அதுல இருந்து புத்தகத்தை படிக்கிறதே எனக்கு ஒரு நேரமே கிடைக்கல. புத்தகத்தை படிக்கணும் 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 புத்தகத்தை படிக்கணும்ன்றதுலயே இருந்துட்டேன். இதே மாதிரி புத்தகத்தை பத்தி நான் ஒரு கேட்ட நல்ல கதை என்னன்னா, அப்துல் கலாம் ஐயா வந்து அவருடைய ஆசிரியர் திரு வைஸ் சான்சலரா இருந்தவர் அந்த ஒரு காலேஜ்ல. அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட வந்து அப்துல் கலாம் ஐயா ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்ததற்காக அப்துல் கலாமுக்கு ஒரு புத்தகம் வழங்கியிருக்கார். அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தோட விலை வந்து 600 ரூபா. அந்த புத்தகத்தை வந்து அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தான் 2-3 பக்கம் தான் படிச்சிருப்பாரு. அதை அப்படியே வச்சுருந்துருக்காரு. அப்போ வந்து ராமேஸ்வரத்துல வந்து வெள்ளம் வந்துருச்சு. ராமேஸ்வரத்துல வெள்ளம். அப்போ அப்துல் கலாம் கிட்ட காசு இல்லை, போகணும். ஆனால் அவர் பெற்றோரை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ அவர்கிட்ட காசு இல்லைன்ற போறதுல வந்து இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் ஒரு பழைய புத்தக கடையில கொடுத்து எனக்கு ஒரு 60 ரூபா கொடுங்க, நான் எங்க அம்மா அப்பா போய் பார்க்கணும், இந்த மாதிரிக்கு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு, நீ இந்த 60 ரூபாயை வச்சுக்கோ, உங்க அப்பா அம்மா போய் நீ பார்த்துட்டு வா, இந்த புத்தகம் எனக்கு வேணாம், திருப்பி இந்த 60 ரூபாயை வந்து நீ கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டார். இவங்க ஊருக்கு வந்து அப்பா அம்மா பார்த்து கொஞ்சம் கண்ணீர் வடிச்சு ஆறுதல் தெரிவிச்சுட்டு ஊர்ல இருந்து அப்புறமா அவங்க அப்பா ஒரு 70 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு. அப்ப டிக்கெட் கம்மின்றனால அவர் அந்த 10 ரூபா அவருக்கு டிக்கெட் கரெக்ட் ஆயிடுச்சு. 60 ரூபாயை கொண்டு வந்து திருப்பி அந்த புத்தக கடையில கொடுக்கும்போது அந்த புத்தக கடைக்காரருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த புத்தகம் எவ்வளவு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தை வித்துட்டு அந்த பையன் வந்து திருப்பி வாங்குறான்னா அந்த புத்தகம் எவ்வளவு முக்கியமான புத்தகம். அவர் அந்த புத்தக கடை சொல்லியிருக்காரு, இந்த புத்தகத்துல இன்னும் அந்த புதுசா இருக்கிற வாசம் கூட போகலையே, நீ வந்து அதுக்குள்ள கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல அவரோட சைன் போட்டிருக்கு, அந்த வைஸ் சான்சலரோட சைன் போட்டிருக்கு. அந்த புத்தக கடைக்காரர் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துறாரு. அந்த 60 ரூபா எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துறாரு. அந்த புத்தகத்தினோட பேர் தான் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டினுடைய புத்தகத்தை படிச்சுதான் அப்துல் கலாம் விஞ்ஞானியாவே ஆனார்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சோம். அப்துல் கலாம் தன்னோட சுயசரிதையிலையும் அதை எழுதியிருக்காரு. அப்ப புத்தகம் தான் சில மனிதர்களை பெரிய உச்சங்களுக்கு கொண்டு போயிருக்கு. எவ்வளோ பேர் புத்தகங்களை படிச்சுதான் பெரிய பெரிய அறிஞராகவும் இருக்காங்க. இன்னொரு கதை என்னன்னா, பிரின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய பேர் பிரின்ஸ். ஒரு அரசன் அவனோட நாட்டுல இருக்கான், அவனுக்கு அவ்வளவா ஆளுமை பண்ண தெரில. அதனால வெளி உலகத்துல இருந்து வந்து அவனை வந்து தோற்கடிக்கப்பட்டுறாங்க. அவர் அந்த அரசன் வந்து தோற்கடிக்கப்பட்டு வெளி உலகத்துக்கு செல்றக்காண்டி கிளம்பிட்டாரு. ஒரு தனி மனிதனா இருக்காரு, ஒரு நாள் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ வந்து அவருடைய ஒரு 2-3 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமா, உதவி வேணுமா அப்படின்னு. அதுக்கு அந்த அரசர் கேட்கறது, எனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு. அந்த காலத்துல புத்தகம் எல்லாம் கிடையாது. புத்தகம்ன்றா என்ன, துணியில எழுதி வச்சிருப்பாங்க, ஓலையில எழுதுறதுதான் புத்தகம். இவருக்கு உடனே ஒரு புத்தகத்தை கேட்கிறாரு. இந்த புத்தகத்தை தான் கேட்கிறாரு அவர். இது பழைய காலத்து புத்தகம், பிரின்ஸ் அப்படின்ற புத்தகம். அந்த புத்தகத்தை அவர் வாங்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. ரொம்ப வருஷமா அந்த புத்தகத்தை படிக்கிறாரு. அந்த புத்தகம் என்னன்னா, ஒரு அரசன் எப்படி இருக்க வேணும், எப்படி நடந்துக்கிறணும், மக்களை எப்படி அணுகணும், மக்கள்கிட்ட பேசும்போது எப்படி நிக்கணும் முதற்கொண்டு எல்லா விதிமுறைகளுமே அந்த புத்தகத்துல இருக்கும். அந்த புத்தகம் பேரு பிரின்ஸ். அதை படிச்சுட்டு அந்த அரசன் திருப்பி வர்றான், அந்த நாட்டை மீட்கிறான், நல்ல அரசனா பணிபுரிகிறான். அதே புத்தகத்தை ஹிட்லர் கையில வச்சிருந்தாரு, லெனின் கையில வச்சிருந்தாரு. ஹிட்லர் வாழ்நாள் முழுக்கத்தும் இந்த புத்தகத்தை எங்க சென்றாலும் எழுதி சொல்வாராம். அந்த மாதிரி ஒரு ஆகச்சிறந்த புத்தகம்.
அதையெல்லாம் எல்லாருமே வாங்கி படிக்கணும்ன்ற ஒரு புத்தகம். இப்ப வந்து இந்த இந்த விழாவினுடைய கருத்து என்னவென்றால் 2023 நம்ம படிச்ச புத்தகம் என்ன அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு ஆகச்சிறந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன். இந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து ஒரு பொருளாதார அடியாதன் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு பெயர். ஜான் பெர்கின்ஸ் எழுதினது. தமிழ்ல வந்து முருகவேல், முருகவேல் அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பரிந்துரைத்திருக்காங்க அந்த புத்தகத்தை படிச்சே ஆகணும். சீமான் அவர்களும் நிறைய தடவை வலியுறுத்திருக்காரு, மாணவர்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு. அதனாலதான் நான் அந்த புத்தகத்தை எப்படியோ விலை கொடுத்து வாங்கிட்டேன். இந்த புத்தகத்தோட விலை வந்து 350 ரூபாய். அந்த புத்தகத்தை படிச்சா நீ தூங்கவே மாட்ட அப்படின்னு நிறைய பேர், எத்தனையோ அறிஞர்கள் சொல்லிட்டாங்க. நான் அதை படிச்சுட்டு அந்த புத்தகத்துல தொடங்க முன்னு ஒரு கொஞ்சம் இருக்கும், அதை படிச்சாலே தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு புத்தகம் இது. படிக்க வேண்டிய புத்தகம். எத்தனையோ புத்தகங்கள்னா இலக்கிய புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள், இது வந்து ஒரு உண்மையான புத்தகம். இந்த உலகம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட உலகம் இது அப்படின்ற ஒரு புத்தகம் ஜான் பெர்கின்ஸ் இருந்தது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 1980 காலகட்டங்கள்ல அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுக்க செலவிடப்பட்ட பணம் 81 பில்லியன். 81 பில்லியன் பணத்தை செலவழிச்சிருக்காங்க. அந்த பணம் அந்த காலகட்டத்துல உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே நல்ல வாழ்க்கையையும் உணவையும் சுத்தமான தண்ணீரையும் கொடுக்கறதுக்கு அந்த பணத்துல இருந்து 60% போகும். அந்த மாதிரி ஒரு பணத்தை அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுக்கிறதுக்காண்டி பயன்படுத்திருக்கு. அந்த மாதிரி முக்கியமான செய்திகள், இந்தியாவை பற்றிய செய்திகள் நிறைய இருக்குதுல. இந்தியா எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எந்த மாதிரி சூழ்நிலை சந்திச்சது, எப்படிப்பட்ட தலைவரை நம்ம இழந்து விட்டோம் அப்படின்ற ஆகச்சிறந்த கருத்துக்கள்லாம் அந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகம், இதை வாங்கி படிக்கணும் கண்டிப்பா எல்லாருமே. இன்னொரு கவிதை புத்தகம் என்னவென்றால் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய புத்தகம். அதை நான் படிச்சு ரொம்ப வியந்துட்டேன். அவர் எழுதிய ஒவ்வொரு கவிதையும் அந்த கவிதை எழுதுவதற்கு எப்படியடா எழுதினாரு என்ற அளவுக்கு வியக்கக்கூடிய அளவிற்கு கவிதைகள் அனைத்து புத்தகமும். அது ஒரு தொகுப்பு, கிட்டத்தட்ட ஒரு 900 பக்கம் இருக்கு அந்த புத்தகத்தில். அது ஒரு ஆகச்சிறந்த புத்தகம். நல்ல கவிதைகள் எத்தனையோ இருக்கும். இந்த புத்தகம் இப்படி என்னிடத்தில் இல்லை. அதை நான் நூலகத்திற்கு சென்று சென்று படித்தேன், வாங்க முடியாத காரணத்தால். அப்படி நிறைய உள்ளன. இப்ப நான் இந்த ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் ஒரு கவிதை எழுதினேன், எழுத்தாளர்கள் பற்றிய ஒரு கவிதை. அதை மட்டும் நான் இங்கே வாசித்துவிட்டு என் உரையை முடித்து விடுகிறேன். ஒரு எழுத்தாளன் இறைவனின் அரசவையின் புலவன் என்று பதவி உயர்வு செய்யப்பட்ட பின்பும் அவன் பெருமைகள் உலகம் முழுவதும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இது நான் இப்ப எழுதின புத்தகம் ஒரு கவிதை. இன்னொரு கவிதை என்னன்னா, ரயில் பெட்டிகளில் பயணிக்கும் எவருக்கும் தண்டவாளங்களின் வலிமையும் அறியப்படுவதில்லை, இது எவ்வளவு துரோகம் என்று. இந்த இரு கவிதையும் நான் எழுதியது இப்பொழுது என்று கூறி, நான் இங்கு இந்த கூட்டத்திலேயே உரையாடல் செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உங்களை போன்ற சான்றோர்களுக்கிடையே வாய்ப்பளித்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி கமல். அந்த புத்தகம் என்ன பேரு? இந்த புத்தகம் காமிச்சிங்களா? அந்த புத்தகத்து பேரு என்ன? இன்னொரு முறை சொல்லுங்க. நீங்க எடுத்து காமிச்சிங்களா இப்ப அந்த புத்தகம்? ஒரு பொருளாதார அடியாரின் ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு பொருளாதார அடியாரின் ஒப்புதல் வாக்குமூலம். ஜான் பெர்கின்ஸ் எழுதினது. ஜான் பெர்கின்ஸ். இங்கிலீஷ்ல என்ன ஐயா? ஆங்கிலத்துல என்ன பேரு? Confession of an Economic Hitman. Confession of an Economic Hitman. ஓகே, ரைட். அதாவது இப்ப இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்க பேசுறதுதான். 16ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இத்தனை விஷயங்களை பேசியிருக்கீங்க அப்படின்றது, அதுவும் ஜூம் மீட்டிங்ல கலந்து இவ்வளவு பொறுமையா நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்றது தான் மிகச்சிறந்த ஒரு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு.
உங்களுக்கு தான் எங்களுடைய அனைவரின் பாராட்டும். நாங்க ஒரு முறை கை தட்டுறோம் உங்களுக்காக. உங்களை போன்றவர்களை தான் வளர்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. நாங்களே பேசின்னு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்களாம் வந்து பேசணுன்றதுதான். உங்க எண்ணெய் எனக்கு கொடுங்க, நான் உங்களை அடிக்கடி கூப்பிடுறேன், நீங்க வந்து பேசுங்க. உங்களை போன்ற மாணவர்கள் எப்பொழுதும் வரவேற்கப்படுவீர்கள் எங்கள் நிகழ்ச்சியில். சாட்ல போடுங்க நம்பரை போட்டுருங்க, உங்க நம்பர் போடுங்க, நான் கூப்பிடுறேன் உங்களை. டாக்டர் அலமேல் மேடம் வாங்க, ஒரு வார்த்தை. சார் அந்த புக்கு பேரு என்ன? நான் உண்மையை கவனிக்கவே இல்லையே. நான் பேசுறேன், அது நான் கேட்டு தரேன். நான் அந்த புக்கை நேம் அவர் சாட்ல போட சொல்லிடுறேன். ஐ அம் ஒன்லி என்ஜாயிங், அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. ஐ திங்க் வினிதன் சார் ஒரு வார்த்தைகள் பேசலாம். மணி 9 ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சி. அஸ்ரஃப் அலி சாருடைய அந்த மண்ணை அள்ளுறது எப்படி ஒரு எவ்வளவு சிரமப்பட்டு அத ஒரு கயத்தை கடிக்குது, அங்க உள்ள போய் நடு ஆத்துல இருந்து மண்ணு வர்றத ஒரு இதுல சேர்த்து அதை வித்து அதை மனிதனுடைய முயற்சி. அஸ்ரஃப் அலி சாருக்கு என்னுடைய பாராட்டும் வாழ்த்து. ரெண்டாவது, அந்த 0 டிகிரி அப்படின்னு சொன்னார் இலக்கிய அமைப்பு. அது என்ன அமைப்புன்னு நான் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிறேன். அது விருது கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாரு. அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது மிர்தாவின் புத்தகம் நான் நிறைய தவணை உரையா கேட்டிருக்கேன். அத புத்தகத்தை படிக்கல. நிறைய பேர் நீங்க சொன்னது மாதிரி பேசப்பட்ட புத்தகம். அதுல அந்த முன்பு கதைகள் அதையும் சொல்லி பின்னாடி நிறைய இருக்கு. நிறைய அந்த கருத்துக்களை சொன்னாரு. அது ரொம்ப பாராட்டு. பிரேம்குமார் சாருக்கு இது. அதே மாதிரி அவங்க பொற்கொடி அவங்க 30 புத்தகம் போட்டிருக்காங்க. எனக்கு வியப்பா இருந்தது. நீங்க சொன்ன 3 இதுலையும் நானும் கலந்துகிட்டு இருக்கேன். சிறப்பா சொன்னீங்க, மகிழ்ச்சி. வேலம்மாள் மேடம், கமல் போன்றவர்களை எல்லாம் நம்ம இன்று சந்திக்கிறதுக்கு, பரமநடராஜன், நம்ம சாரு முருகேச பாண்டியன் அழகா பேசுறாங்க. நிறைய இவங்களையெல்லாம் இன்று பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் பாராட்டு. நான் ஸ்டியாம் எஃப்எம்ல தொடர்ந்து பேசினதால கிட்டத்தட்ட ஒரு 25 புத்தகங்களாவது முழுமையாவோ அறகுறையாவோ படிச்சிருக்கேன். அதை சொல்லியும் பார்த்திருக்கிறேன். அதுல என்ன கவர்ந்தது சிவகுமார் அவர்கள் எழுதிய 100 மனிதர்களை பற்றிய திருக்குறளோடு சேர்ந்த ஒரு இது. அடுத்தது சுதாமூர்த்தி அவர்களுடைய ஒரு நினைவுகளை வச்ச ஒரு புத்தகம். அதெல்லாம் 2 முறை பேசியிருக்கேன். குப்ரா சேட் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றிய நூல் ரொம்ப சிறப்பான நூல். ஒரு ஊடகவியலாளர் படுகிற துயரங்கள், அவங்க இதுக்கு வர்றது, கல்யாணம் பண்ணாமையே பிரெக்னென்ட்டுக்கெல்லாம் என்ன கேட்கறதுலாம் நிறைய இருக்கு. அந்த குப்ரா சேட்டுடைய நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டூ இட் ஸ்கார்டு அப்படின்னு ரூட்ஸனுடைய புக்கு, அது அச்சங்கள் 7ன்னு பேசுனேன். அப்புறம் 10 கட்டளைகள்னு பேசுறேன். 10 நேச்சுரல் லாஸ். அது நீங்க போய் சொன்ன லாஸ் மாதிரி இல்ல, அது லா ஆஃப் கிவிங், லா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்காது. அந்த 10 இதெல்லாம் அதெல்லாம் நம்ம தளம் ஒரு வாய்ப்பா இருக்கு. நான் பகிர்ந்து கொள்கிறதுக்கு. இப்ப ரீசெண்டா படிச்சது ஜேஜி சில குறிப்புகள்ங்கிற சுந்தரராமசாமியுடைய கதை. அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனால நமக்கு பகிர்ந்து கொள்ளக்கவும் கேட்கவும் நிறைய வாய்ப்பு. ரெட் ஃபோர்ட் அதை தருது. அதனால பல தளங்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தொடர்ந்து தருது. இப்ப கமல் மாதிரி அவர்களை நம்ம ஊக்குவிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருக்கு நன்றியும் பாராட்டையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 சார். நன்றி, அருமை தந்தை. கல்யாணி மேடம், ஏதாச்சும் ஒரு வார்த்தை? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் எந்த புக்கும் படிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். பேசுறேன் சார். வாசிப்பை நேசிக்கும் கூட்டத்தில் நூல்களை மட்டுமே நேசிக்கும், நூல்களை வாங்கி மட்டுமே வைத்துக் கொள்ளும் நான் இந்த குழுவில் வேறுபட்டு நிற்கின்றேன். நான் ஒன்றும் வாசிப்பை நேசிக்காதவள் இல்லை. கையில் கிடைத்ததை எல்லாம் வாசித்தவள். அதில் மனதிற்கு பிடித்தவைகளை மனக்கருவியில் பதிய வைத்துக் கொண்டவள். நூல்கள் தேடி தேடி வாங்க பிடிக்கும், எழுத்தாளர்களை சந்தித்து பேச பிடிக்கும். அசாத்திய நடையில் எழுதும் எழுத்தாளர்களின் சில வரிகள் மனதில் பதிந்து போகும். சில ஓமைகள் சிலிர்க்க வைக்கும். கட்டாயத்தால் சில நூல்களை படித்தேன், நூலாய்வு போட்டிக்கு பெயர் கொடுத்ததால்.
ஏனோ என் மனது இப்பொழுதெல்லாம் வாசிக்க மறுக்கிறது. ஏனோ என் மனம் தகவல்களை மட்டும் தேடி தேடி அலைகிறது. ஏனோ என் மனம் மக்களிடம் மகிழ்ச்சியாக வாழ்வது எளிது என்று பதிய வைக்க முயல்கிறது. ஏனோ என் மனம் ஆன்மீகத்திற்கும் நாத்திகத்திற்கும் இடையில் தவிக்கும் மக்களை கரையேற்ற துடிக்கிறது. எழுதத் துடிக்கும் என் மனம் வாசிக்க மறுக்கிறது. நூல்கள் வாங்கி அடுக்கி வைக்கிறேன். ஆசை ஆசையாக வாங்குகிறேன். கைகளில் எடுத்து எடுத்து பார்க்கிறேன். ஒரு நாள் வரலாம் நூல்கள், என் நூலகத்தின் நூல்கள் என்னால் வாசிக்கப்படலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்படி கூட சொல்லாமா நாங்க புத்தகம் படிக்க மாட்டோன்றது? சூப்பர், அருமை 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 அருமை. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கடைசி நிறைவாக அஷ்ரப் அலி சார் ஏதாச்சும் சொல்றீங்களா? ஐயா, மிக்க நன்றி ஐயா. உள்ளபடியே இந்த நிகழ்ச்சி வந்து மிக அழகானது ஒரு நிகழ்வு. வேலம்மாள் மேடம் சொன்ன போது எனக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதோட நானும் வேலம்மாள் மேடம், அப்புறம் கனடாவில் வந்து சுதர்சன் சார், நம்ம பரம்பு நடராஜன் சார், அப்புறம் கவி செங்குட்டுவன், நாங்கெல்லாம் சேர்ந்து பல நூல் நிகழ்வுகளை நடத்தியிருக்கோம். அதனால இம்மாதிரியான நிகழ்வுகள் வந்து அடிக்கடி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சுதர்சன் சார் ரொம்ப ஆசைப்படுவாங்க கனடாவில இருந்து. அதனால அப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் இந்த புத்தாண்டினுடைய முதல் நேரலை வாய்ப்பா கிடைச்ச போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு 11வது வகுப்பு மாணவர் உள்பட வாசிப்பை நான் இப்போது சற்றே நிறுத்தி வைத்திருக்கிறேன்னு சொன்ன மேடம் கல்யாணி ஸ்ரீதர்ல இருந்து எல்லாருமே அவ்வளவு அழகா சொன்னாங்க. அப்படி சில சமயம் மேடம் சொன்னதுல தப்பே இல்லை. சில சமயங்கள்ல நிறைய வாசிச்சிட்டதுனால அப்படி ஒரு உணர்வு வருமோ அப்படிங்கிறத நானும் அனுபவிச்சிருக்கேன். அதாவது நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வருவோம். எங்கள் ஊர் எழுத்தாளரான ஜெயந்தன் ஐயா சொல்லுவாரு. ஒரு தடவை அவரை நான் கேட்டேன், மணப்பாறையில் அவர் நிறைவு காலத்துல மணப்பாறைக்கு வந்துட்டாரு. ஐயா வர்றீங்களா, சென்னைக்கு போய் புத்தக கண்காட்சி போலாம் அப்படின்னு. எத்தனை புத்தகங்கள் வாசித்திருக்கிறீர்கள் உங்கள் அலமாரியில் இருப்பதை, அவற்றுக்கு துரோகம் செய்யாதீர்கள் அப்படின்னாரு அவர். அப்பதான் வந்தது பல புத்தகங்கள் தொடப்படாம இருக்குது. அட்டையை பார்த்துட்டு பின்னாடி இருக்க பிளர்ப பார்த்துட்டு வாங்குறோம். தொடப்படாத புத்தகங்கள் ஏராளம். அது வந்து அனுபவம், முதிர்ச்சி, வாசிப்பின் முதிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்டமா இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வரல. விரைவில் நிறைய வாசிப்போம், அந்த நிலையை அடைவோம். ஆக இது வந்து ஒரு மிக அழகானது ஒரு நிகழ்வு, மிக சிறப்பானது ஒரு நிகழ்வு. எனது நண்பர்கள் ஏராளமாக வந்திருந்து சென்றிருக்கிறார்கள். அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த வாய்ப்பு கொடுத்த தங்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். மேடம் வேலம்மாள் மேடத்துக்கு எனது தனிப்பட்ட நன்றிகள். மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அதாவது கலந்து கொண்ட அனைவரும் அருமையா பேசுனீங்க. உங்களோட செய்திகளும் பொற்கடி மேடமோட செய்தியும் ஒரு பிரேம்குமார் செய்தியும் எங்களுடைய நிகழ்ச்சியில அணி சேர்த்தன. மற்றவர்கள் பேசியதும் ஒரு இந்த வருடம் தொடங்கும் பொழுதே நாம் இத்தனை புத்தகங்களை தெரிந்து கொண்டோம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆவலாகவும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் இருக்குது. அதுல அந்த ஆவல் இன்னும் கூட வேண்டும் என்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு நோக்கமே கூட. தவிர கலந்து கொண்ட பல இடங்களிலிருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களோடு பயணித்தமைக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் திருமதி நம்ம அமுதா பொற்கடி அவர்களுக்கும் பிரேம்குமார் அவர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக எங்கள் குழுவினருக்கும் நன்றி செய்து ரொம்ப நன்றி சார். நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச்.